पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது அத்தியாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மோட்ச சந்நியாச யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்தது 36வது ஸ்லோகம் பார்த்துருக்கோம். 36வது ஸ்லோகத்தில் ஆச்சாரியர் என்ன ஆரம்பித்தார் அப்படின்னா 3 விதமான சுகங்களை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு ஆரம்பித்தார். சுகம் து இதானிம் திரிவிதம் ஸ்ருணுமே பரதர்ஷப அபியாசாத் ரமதே யத்ர துக்காந்தம் ச நிகச்சதி. சுகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமாக சுகங்கள் சொல்லப்படுகின்றன. 3 விதமான சுகங்கள் சொல்லப்படுகின்றன. என்னிடமிருந்து அவற்றை நீ கேட்டுக்கொள்வாயாக. 3 விதமான சுகம் நான் சொல்றேன், கேட்டுக்கோ அப்படின்னு சொல்றேன். இதுல முதல் சுகத்தை ஆரம்பிக்கிறார். சத்வ சுகம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அபியாசாத் ரமதே யத்ர துக்காந்தம் ச நிகச்சதி. அபியாசாத் அப்படின்னா அபியாசம் அப்படின்றதுக்கு அர்த்தம் நம்ம பாஷ்யத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்லும் போதே சொன்னார். அபியாசம்ன்றதுக்கு அர்த்தம் என்னெல்லாம் அபியாசம்? தியானமாக இருக்கட்டும், ஜபமாக இருக்கட்டும், பிராணாயாமமாக இருக்கட்டும், யோகாசனங்களாக இருக்கட்டும். இந்த அஷ்டாங்க யோகத்தில் நம்ம எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறோமோ அபியாசம் அப்படின்னு பேர். யோக சூத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் போது அபியாசத்துக்கு லட்சணம் என்ன அப்படின்னா, எதுக்காக அபியாசம் ஒரு முதல்ல கேள்வி வந்துடும். 6வது அத்தியாயத்தில் சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவத் கிருடம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் சொல்றான். நீ இந்த மனசை அடக்குன்னு நீ சொல்ற, ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனசை அடக்கிறதெல்லாம் எனக்கு நினைச்சு கூட பார்க்க முடியல. வாயோரிவசு துஷ்கரம். வாயுவை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மகாவாயுவை ஆகாசத்துல இருக்கிற வாயுவை கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனதையும் வந்து பார்த்தீங்கன்னா விருத்தி இல்லாம விருத்தி சூன்யமா எண்ணங்களற்ற மனசா ஆக்குறதுன்றது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா சொல்ற, கரெக்டுப்பா, நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான்.
ஆனா வந்து பாத்தீங்கன்னா அபியாசேனத்து கௌந்தேய வைராக்கியேனச்ச கிரஹ்யதாம். இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி கிரகணம் பண்ண முடியும்? இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா அபியாசத்தினாலும் வைராக்கியத்தினாலும் இந்த மனதை வந்து பாத்தீங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த அபியாசம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா யோக சூத்திரத்திலையும் அபியாச வைராக்கியாபியாம் தன் நிரோதகா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூத்திரமே வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் பண்ணி வச்சிருக்காரு. அபியாசம் வைராக்கியம் இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனதை வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப உபகாரமா இருக்கு. இந்த வைராக்கியத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெதுவா கண்ட்ரோல் ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும் அபியாசம் பண்ணும்போது. அபியாசம் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்துல மனசை நிப்பாட்டுறது அப்படின்னும் போதும் அதுவும் கஷ்டமா தான் இருக்கும். அப்ப அந்த கஷ்டமா இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகாகிர சித்தத்துக்கு கொண்டு வரணும். அப்படின்னா மெதுவா 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 வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம வசப்படுத்தணும். அதுக்காக என்ன பண்ண போறோம்? மெதுவா மெதுவா நம்ம என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு விஷயத்துல அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாமமா இருக்கலாம், ஒரு ரூபமா இருக்கலாம், இல்ல ஈஸ்வரனோட கல்யாண குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். விசுவலைஸ் பண்றதுன்னு ஒரு முக்கியமானது. கொஞ்சம் அட்வான்ஸா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப பரம பவித்திரம். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாமத்துல வச்சு பழகிறது, அதுக்கப்புறம் ஒரு ரூபத்துல வந்து ராம 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 ராமன் ஒரு நாமம், ஏதோ ஒரு கிருஷ்ண ரூபத்துல ஏதாவது, இல்ல நடராஜர் ஒரு ரூபத்துல ஏதாவது, தட்சிணாமூர்த்தி ரூபத்துல ஏதாவது ஒரு ரூபத்துல வச்சு பழகிறது. அதுக்கப்புறம் மெதுவா வந்து பாத்தீங்கன்னா கல்யாண குணங்களை வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை பண்றது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிவிலாம் நிறைய வந்து சீரியல்லாம் போட்டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்டி வச்சிருக்காங்க. ஒரு நல்ல கிருஷ்ணாவோட சீரியலோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா திருவிளையாடல் புராணத்துல இருக்கிற ஏதாவது ஒரு இதையோ மனசுல உட்கார்ந்துட்டு ஏகாந்தமா உட்கார்ந்துட்டு அதை அப்படியே விசுவலைஸ் பண்ணி நமக்கு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு பாக்குறது. அப்படியே ஒரு சின்ன சிந்தனை ஓட்டத்தை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிட்டுக்கு மண் சுமந்த கதையா இருக்கட்டும், திருவிளையாடல் புராணத்துல நிறைய இருக்கு. அந்த புராணங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசுல கொண்டு வரும்போது ஈஸ்வரனோட கல்யாண குணங்கள், நாமம் ரூபம் கல்யாண குணங்கள், இந்த மூணுத்துலையும் ஏதாவது ஒண்ணுத்துல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பண்றோம் பாத்தீங்களா, அதுக்கு பேர் அபியாசம் அப்படின்னு பேர். ஆச்சாரியர் சொல்லும் போதே 6வது அத்தியாயத்துல 35வது ஸ்லோகம் அதுக்கு சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா அபியாசோ நாம. அபியாசம்னா என்ன சுவாமி அப்படின்னும் போது ஆச்சாரியர் பாஷ்யத்துல அங்கேயே சொல்லிடுற, சித்த பூமௌ கஸ்யாஞ்சித் சமான பிரத்யய ஆவருத்தி சித்தஸ்ய. அபியாசம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்த பூமம், நம்மளோட சித்த பூமி. நம்ம வந்து பாத்தீங்கன்னா மூடம், க்ஷிப்தம், விக்ஷிப்தம், ஏகாகிரம், நிருத்தம் அப்படின்னு மொத்தம் 5 ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா யோக சூத்திரத்துக்காரர் சொல்றாரு. 5 ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசுக்கு இருக்கு. மூடம் அப்படின்றத தூக்கி ஓரமா போட்டுருங்க. க்ஷிப்தம்ன்றது ரொம்ப ஒர்க்காலிக்கா இருக்கிறது, அதையும் தூக்கி ஓரமா போட்டுருங்க. இப்ப நம்ம எல்லாம் உட்கார்ந்து பாடம் கேட்கிறோம் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளார வந்துடணும், நம்ம விக்ஷிப்த பூமி அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கோம். இந்த விக்ஷிப்த பூமின்ற ஸ்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா சத்துவகுணமும் இருக்கும், ரஜோகுணமும் இருக்கும். 50% சத்துவகுணம், 25% ரஜோகுணமும் தமோகுணமும் கலந்திருக்கும். இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்றோம்? யாத்திரை. இதான் நம்ம தர்மிகள், நல்லவங்க நம்ம சொல்றோம். ஒரு நல்ல ஒரு முமுட்சுவா வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் யாத்திரை ஸ்டார்ட் ஆகுது. இவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விக்ஷிப்த பூமின்ற 3வது பூமியில இருந்து 4வது பூமியா இருக்கிற ஏகாகிர சித்தத்தை அடையணும். ஏகாகிர சித்தத்துக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் யாத்திரையே வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல ப்ராக்ரஸ் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்ப அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எந்த பூமியில இருக்கிறோமோ அங்கிருந்து கஸ்யாஞ்சித்து ஏதாவது ஒரு நாமம், ஏதாவது ஒரு ரூபம், ஏதாவது ஒரு ஈஸ்வரனோட குணம், இது ஏதாவது ஒண்ணுத்துல சமான பிரத்திய ஆவருத்தி. சமான பிரத்தியம்னா ஒரே விதமான தாட் ப்ராசஸ வந்து கொண்டு வர்றது. தைலதார மாதிரி தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி எண்ணங்களை வந்து பாத்தீங்கன்னா செய்யறதுக்கு பேரு என்னது? அபியாசம் அப்படின்னு பேரு. அப்ப அந்த அபியாசத்தை பண்ணும் போது ஆரம்ப காலகட்டத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அபியாசத்தோட ஆரம்பத்துல நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும். மனசு வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் உட்கார்ந்து ஒரு 4 நாள் பழகிச்சு அப்படின்னாவே என்ன பண்ணலாம், சும்மா நம்ம ஏதோ அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். நம்ம வெளியில போலாமே, அங்க போலாமே, இங்க போலாமே அப்படின்னு மனசு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இம்பல்ஸ் ரைஸ் பண்ணும். மற்றவங்கள்ட்ட காசிப் பண்ணலான்னு தோணும், ஊர் சுத்தலான்னு தோணும், நிறைய போகங்கள் அனுபவிக்கலான்னு தோணும்.
இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல வர்றது. இதுக்கப்புறம் மெதுவா ஆரம்பத்துக்கு அப்புறம் பரிச்சயத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணி ரெகுலரா ஒண்ணு பண்ண ஆரம்பிக்கும் போது பரிச்சயத்துக்கு வருவோம், ஃபெமிலியர் ஆக ஆரம்பிக்கும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஒரு அபியாசத்தை தொடர்ந்து பண்ண 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 ஃபெமிலியர் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு 10-12 வருஷம் தொடர்ந்து பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா நிபுணத்துவம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுத்துல வந்துடும். இந்த நிபுணத்துவம் வர்றது, இந்த பரிச்சயம் வர்ற வரைக்கும் ஆரம்ப காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் கூட சில பேருக்கு ஆகலாம். அந்த ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா கடினமா வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருக்கு. நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும். வெளியில ஆத்தியாத்மிகத்துல பிரச்சனை வரும். விக்ன கர்த்தாரக தேவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, விக்னம் பண்றவங்களா இருக்காங்க. நீங்க எங்கேயாவது ஈஸ்வரன் நோக்கி மேல போறீங்க அப்படின்னா கருமியா இருந்துகிட்டு உபாசகனா மாறுறீங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு தேவர்களுக்கு எல்லாம் கருமிகளை தான் ரொம்ப பிடிக்கும். இவன் கருமியா இல்லாம கண்ண மூடி உட்கார்ந்து ஈஸ்வரனை தியானம் பண்றான் அப்படின்னு தோணுச்சுனாவே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆத்தியாத்மிகத்திலேயோ இல்ல ஆதி பௌத்திகத்திலேயோ ஆதி தெய்வீகத்திலேயோ நிறைய ட்ரபிள் வந்து பாத்தீங்கன்னா விக்னங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அந்த விக்னங்களை கொடுக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆரம்பத்துல இருப்போம், நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ இது பிரச்சனை வருது, இது அப்ப நிப்பாட்டிடலாமா அப்படின்னு என்ன பண்ணுவோம், நிப்பாட்டிடுவோம். எப்பவுமே ஃபீடிங் பண்ணினீங்க அப்படின்னா மனசு எப்படி இருக்கும் அப்படின்னா பிரசன்னமா இருக்கும். மனசு விஷயங்களை கொடுங்களேன். போகிகளை பாருங்க, நல்லா வந்து பாத்தீங்கன்னா போகம் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியில பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப பிரசன்னமா இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷயத்தை கொடுக்க 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 இந்த மனசு ரொம்ப பிரசன்னமாயிடும். இந்த தேகம் இந்திரியங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரைட் ஆகும். நீங்க விஷயத்தை கொடுக்காம ஒரு 4 நாள் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜபம் பண்ணணும்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்கள கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னா, என்ன டல்லா இருக்கீங்களே, ஏன் டல்லா இருக்கீங்க, ஏன் டல்லா இருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னா நீங்க மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீடிங்கை கட் பண்ணி நீங்க அந்தர்முகமா ஆகும் போது உங்களுக்கு முதல் ஸ்டெப் என்ன இருக்கும், ஆரம்பத்துல நீங்க ரொம்ப சீரியஸ் ஆகுற மாதிரியும் நீங்க ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரியும் ஒரு போக்கஸ்டா ஒண்ணுல இருக்கும் போது நீங்க என்ன பிரசன்னமா இல்ல போல இருக்கு, இவருக்கு ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிறவங்க சொல்லுவாங்க. இதே எல்லாத்தோட சேர்ந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, எல்லாத்தோட சேர்ந்து சினிமா பார்க்கறது, டிராமா பார்க்கறது, காசிப் பண்றது, நிறைய பாலிடிக்ஸை பத்தி பேசுறது, லோக்கத்தை பத்தி பேசுறது, எங்கெல்லாம் போறோமோ தோணுதோ எல்லா இடத்துக்கும் போறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், ஆஹா சூப்பரா இருக்காரே பர்சன், நல்லா பிரசன்னமா இருக்காரே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க எப்ப நீங்க கட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ ஒவ்வொன்றத்தையா உங்களுக்கு என்ன ஆகணும், முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா மனசுல வச்சுக்கணும். அதெல்லாம் கட் பண்ணும் போது வந்து போக விஷயங்களை இந்திரியங்களுக்கு கொடுக்காம கட் பண்ணும் போது இந்திரியங்கள்லாம் முதல் ஸ்டெப்ல மனசு இந்திரியம் எல்லாம் ஒரு சோர்வடைஞ்ச மாதிரி ஆயிடும். எந்தோசியசம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காது, உற்சாகம் இல்லாம போயிடும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ நம்ம ஏதோ விபரீதமா பண்றோம் போல இருக்கே அப்படின்னு நமக்கு உள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு தோணும். அது ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் 1 வருஷம் கூட வந்து பாத்தீங்கன்னா அது டிராவல் பண்ண வேண்டி இருக்கும். அது ரொம்ப கஷ்டமான பீரியட் வந்து பாத்தீங்கன்னா அது அந்த கஷ்டமான ஆரம்ப காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த தியானம் ஜபம் பிராணாயாமம் எல்லாமே நமக்கு நெகட்டிவ் மாதிரியே தெரியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை கிராஸ் பண்ணணும். அது எப்படி இருந்தாலும் அந்த ஸ்டார்டிங் பீரியடை வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பரிச்சயம் வர ஆரம்பிச்சு. இந்த பரிச்சயம் வர ஆரம்பிச்ச அர்த்தம் அப்படின்னா உங்களோட சென்ஸ் ஆர்கன்ஸ், உங்களுடைய தேகம் மனசு இதெல்லாம் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். உங்களுடைய அனுஷ்டானங்களை வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா காலையில நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய டே டு இதுக்கு வந்து சாதனைக்கு வந்து நேச்சுரலா 4 மணிக்கு எந்திரிக்கிறதுன்றது 3:30 மணி 4 மணிலாம் ரொம்ப நேச்சுரலா நீங்க எந்திரிக்க ஆரம்பிச்சிருங்க. மனசெல்லாம் கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்க உட்கார்ந்தீங்க அப்படின்னா அந்த பாடி என்ன பண்ணும், அந்த ஜாயிண்ட் பெயின்லாம் வராது. மெதுவா அபியாசம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பரிச்சயம் ஆயிருக்குன்னு அர்த்தம். மெதுவா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிமிர்ந்து உட்கார்ந்தீங்க அப்படின்னா நிமிர்ந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட உங்களால ரிலாக்ஸா உட்கார முடியும். மனசு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த தொடர்ந்து ஜபிக்கிறது வரும். இந்த வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா நடுவுல இருக்கிற விக்னங்கள் எல்லாம் மெதுவா சமாப்தி ஆகும். பரிச்சயத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த பரிச்சயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இருக்கிறதா ரொம்ப கஷ்டம், துக்கம். இதைதான் இங்க நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அபியாசத்தோட ஆரம்பத்துல துக்கம். இந்த அபியாசத்தோட மெதுவா பரிச்சயம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபெமிலியர் ஆயிடுவீங்க. நிபுணத்துவம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ஜினியரிங் தெரிஞ்ச மாதிரி நல்ல டீட்டெயிலா அதை பத்தின ஒரு என்ன பிளஸ் என்ன மைனஸ்
நான் என்ன எந்த மாதிரி எனக்கு அனுஷ்டானம் பண்ணா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும்னு அதுல நீங்க மெதுவா மாஸ்டர் ஆக ஆரம்பிப்பீங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது கடைசி. அது மெதுவா பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அபியாசாத் ரமத்தே அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிச்சயத்துல ஒரு சுகம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஆரம்பத்துல சுகம் இருக்காது, நல்லா தெரிஞ்சுங்க. இப்ப நீங்க எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபோர்ஸபிளா நீங்க பண்றீங்க அப்படின்னா இன்னும் நீங்க ஆரம்பத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு சுகம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்க கொண்டுட்டு போகணும்னு அவசியம் இல்லை. சாதனா வந்து பாத்தீங்கன்னா உங்களை கேரி பண்ணிக்கிட்டு போக ஆரம்பிச்சு. அந்த சுகம் அந்தந்த டைம்ல அது உட்காரல அப்படின்னா, ஒரு ஜபம் பண்ணல அப்படின்னா, ஒரு பிராணாயாமம் பண்ணலன்னா உங்களுக்கு ஏதோ மிஸ் பண்ண மாதிரியே தெரியும். ஒரு சுகம் ஃபீல் ஆகாது. அப்போ நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம், ஒவ்வொன்றுத்துலயும் உங்களுக்கு சுகம் அனுபவம் வருது அப்படின்னா நீங்க 2வது ஸ்டேஜ் பரிச்சயத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். பரிச்சயத்துல வந்து பாத்தீங்கன்னா அபியாசாத் ரமதே யத்திர, எந்த அவஸ்தையில ஒரு சாதகன் நல்ல பரிச்சயத்துல வந்து பாத்தீங்கன்னா சுகத்தை அனுபவிக்கின்றானோ, ரமதே அப்படின்னா ரம்மிக்கின்றானோ, கூடவே வந்து பாத்தீங்கன்னா துக்காந்தம் ச நிகச்சதி, மெதுவா என்னாகும், ஈல்டு கொடுக்க ஆரம்பிக்கும். பரிச்சயம் தான் மெதுவா 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 நிபுணத்துவத்தை கொடுக்கும். யோகோ யோகேன ஞாத்தவ்யா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வியாச பாஷ்யத்துல ஒரு வரி எழுதுறார். யோக சூத்திரத்தோட பாஷ்யத்துல வியாசர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், யோகோ யோகேன ஞாத்தவ்யா, யோகம் யோகத்தினால் அறியப்படும். வெளியில இருந்து குருலாம் வரணும்னு அவசியம் இல்லை. ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தான் உங்களுக்கு நிறைய குருலாம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் நீங்க எங்க நிக்கிறீங்க, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், இது எல்லாம் யோகமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடும். யோகமே வந்து பாத்தீங்கன்னா குருநாதரா இருக்கும். அதுவே சொல்லும், நீ இங்க நிக்கிற, இன்னும் அடுத்த ஸ்டெப் இப்படி போகணும், இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு பட்ட வர்த்தனமா வெளியில வந்து நல்லா பிரகாசமா உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், மெதுவா மெதுவா பரிச்சயம் வந்து பாத்தீங்கன்னா நிபுணத்துவம் வரும்போதே மனசு புத்தியோட என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா ஒன்னாயிடும். இந்த ஒன்னாயிடுச்சு அப்படின்னா இந்த துக்கம் கொடுக்கக்கூடிய இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா அறிவா இருக்கக்கூடிய புத்தியோட ஒண்ணு சேர்ந்துருச்சு அப்படின்னா துக்க அனுபவங்கள் உங்களுக்கு மானசீகமான துக்கம் வரவே வராது. துக்கம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பரிச்சயத்தோட எண்டிலேயே துக்கம் இல்லாம போயிடும். நிபுணத்துவம் வர ஆரம்பிச்சோடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும், வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏதாவது அப்படி வந்தாலும் கூட, அது ஏதோ கர்மத்தினால வந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா அதையும் ஓரம் கட்டிட்டு நீங்க ஈஸியா அதை ஓவர் கம் பண்ணிட்டு போற சாமர்த்தியம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரே ரிதத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்க ஆரம்பிக்கும். இது ஒரு பெரிய ஸ்டேஜ். இந்த ரிதத்துல இருந்து ஒரே மாதிரி சமநிலையில இருந்து முடிவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இருக்கிறதுலயே சாந்தின்னு சொல்லக்கூடிய நிரந்தர சாந்தியா இருக்கக்கூடிய மோட்சம் கிடைக்குது. அதான் துக்காந்தம் அப்படின்னு சொல்றோம். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம்ன்ற 3 துக்கங்களோட நாசமும் வந்து பாத்தீங்கன்னா முடிவில் உண்டாகின்றது. அப்ப இதை சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்லோகத்தோட கண்டினியூட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். 37வது ஸ்லோகம். யத்ததக்ரே விஷமிவ பரிணாமே மிருதோபமம் தத்சுகம் சாத்விகம் புரோக்தம் ஆத்மபுத்தி பிரசாதஜம் யத்ததக்ரே விஷமிவ பரிணாமே மிருதோபமம் தத்சுகம் சாத்விகம் புரோக்தம் ஆத்மபுத்தி பிரசாதஜம். எங்க ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் சாதகர்களுக்கு இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சுவாபாவிகமா இதெல்லாம் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பீரியட்ல ஒரு 4-5 வருஷத்துக்கு வந்து ஒரே போராட்டம். ஒரு டேபிள் வச்சிருப்போம், எப்ப பார்த்தாலும் காலையில வந்து பாத்தீங்கன்னா 4 o'clock வேக்கப், 4:30 இருந்து அனுஷ்டானம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் ஜபம், 1/2 மணி நேரம் ஜபம், பிராணாயாமம், அதுக்கப்புறம் பாராயணம், வேத பாராயணம் கொஞ்சம், அதுக்கப்புறம் ஒரு பூஜை. இது எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். காலையில எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த பெட்ல இருந்து எந்திரிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமான காரியம் எது அப்படின்னா இயர்லி மார்னிங் வேக்கப் ஆகிறது. அப்படி வேக்கப் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தமோ குணம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா
அதுக்கப்புறம் எந்திரிச்சு குளிச்சா கூட வந்து பாத்தீங்கன்னா கொட்டாவி கொட்டாவியா வரும் ஆன்னு. அதுக்கப்புறம் ஜபத்துல உட்கார்ந்தா வந்து பாத்தீங்கன்னா தாமசத்துக்கு போயிடும். அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணுவோம், 1-2 ஸ்கிப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளே வந்து பாத்தீங்கன்னா கத்தியை வச்சு ஐயோ நீ பாப்பி மகா பாப்பி அப்படின்னு திரும்ப திரும்ப நம்மளே பஞ்ச் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் இது மெதுவா 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 ஒரு பெரிய பிரளயம் மாதிரி நடக்கும். ஒரு சாதகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறது இது ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கிறவன் ரொம்ப கில்ட்டியில மாட்டுவான். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே நடக்கும். எனக்கு நடந்திருக்கு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் நடக்கும். நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், எல்லாத்துக்கும் நடக்கிறது. நம்மளால வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோன்னே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3rd கியர் 4th கியர்லாம் வண்டியை ஓட்ட முடியாது. 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல மெதுவா மெதுவா தான் பிக்கப் ஆகும் வண்டி. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா தர்மம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்மத்தை நீங்க இது வரைக்கும் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா உங்களை கண்டுக்கவே கண்டுக்காது. நீங்க பாட்டுக்கு ஊர் சுத்திக்கிட்டு கண்டபடி காரியம் பண்ணிக்கிட்டு மனம் போல இருந்துட்டு இருக்கலாம். எப்ப நீங்க பிளான் பண்ணி தர்மத்தை சங்கல்பம் பண்றீங்களோ, நான் இதை ஈஸ்வரனுக்காக நான் இதை பண்ண போறேன், இந்த அனுஷ்டானம் பண்ண போறேன் அப்படின்னு, அப்ப வந்து பாத்தீங்கன்னா கமிட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். கமிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த தர்மம் என்ன பண்ணும், நம்ம ஹிருதயத்துல இருக்கிறது, புத்தியில இருக்கிறது, அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கொஞ்ச நேரம் ஏதாவது லேட்டா வேக்கப் ஆனாலோ இல்ல ஒரு ஜபத்தை பண்ணலைன்னாலும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது தப்பா இந்த சாதனைக்கு ஆப்போசிட்டா ஏதாவது பண்ணாலும் உள்ள இருக்கிறவன் என்ன பண்ணுவான், தர்மியா இருக்கிறவன் உள்ள இருந்து நம்மளை பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான், சாகடிச்சு. ஒரு கில்ட்டி வந்துடும் நமக்கு, ஐயோ இப்படி பண்றமே வீக்னஸா இருக்குமே, பலகீனமா இருக்குமே, நம்மளாம் சாதகனா, நம்மளாம் வந்து உதவாக்கரையா இருக்குமே, யூஸ்லெஸ்ஸா இருக்கும், நம்ம ஒன்றும் இல்லை, நம்மளால முடியாது இது அப்படின்னு. அப்ப திரும்ப 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 இந்த போராட்டம் மெதுவா 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 அபியாசத்தை பண்ணி 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 ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரும். அந்த செட்டில் ஆகிறதுக்கு நம்ம சாதனையில செட்டில் ஆகிற வரைக்கும் இந்த சாதனா எப்படி இருக்கன்னா, எத்து தத்து அக்ரே, எந்த அந்த அபியாசமானது, எத்து அப்படின்னா எந்த அபியாசமானது, அக்ரே அப்படின்னா என்ன அர்த்தம், ஆரம்ப காலத்துல, அக்ரே அப்படின்னா ஆரம்பிக்கும் போது, விஷம் இவ, விஷம் எவனா எப்படி இருக்கும், விஷம் மாதிரி இருக்கும், ரொம்ப கஷ்டம். அரை மணி நேரம் உட்கார்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் வந்து ஒரு ஜபத்துல உட்காரணும் அப்படின்னா ஏதோ 1 மாசம் 2 மாசம் உட்கார்ற மாதிரி கஷ்டமா இருக்கும். ஊர் சுத்தலாம், காசிப் பண்ணலாம் மணிக்கணக்கா, இல்ல தூங்கலாம், இதுலெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அந்த 15 நிமிஷம் 20 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா உட்காரணும் அப்படின்னா அது ஏதோ காலத்தை வந்து புஷ்அப் பண்ணி தள்ளுனா கூட போகாது. 108 ஜபம் பண்றதுக்குள்ளார தவிச்சு போயிடுவோம், என்னடா இது அப்படின்னு. ஏன் அப்படின்னா விஷம் மாதிரி இருக்கும். ஒரு 10 ரவுண்டு பிராணாயாமம் பண்றதுக்குள்ளார ஏதோ ஒரு யுகம் கடந்து போன மாதிரி இருக்கும், போகவே மாட்டேங்குது. 5 ரவுண்டு தான் ஆயிருக்கா, 4 ரவுண்டு முடியறதுக்குள்ளாரே 4 தான் ஆச்சா, 5 ஆச்சா, இன்னும் 6 இருக்கா, அப்படியே மலைப்பா இருக்கும், இதா எப்படா ஏறுறது அப்படின்னு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா துக்கம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா ரொம்ப கஷ்டம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், விஷம் மாதிரி. ஆனா அதுவே மெதுவா 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 ஆரம்பத்தை தாண்டி நீங்க பரிச்சயத்துக்கு வந்துட்டீங்கன்னா, ஹலோ பாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு யோகத்துக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, ஷேக்கன் பண்ண ஆரம்பிச்சு மெதுவா மெதுவா வந்து அதுல ஒரு நிபுணத்துவம் வர ஆரம்பிக்கும். நீங்களே வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க, இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும், இதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. நீங்க உங்களோட ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணி நீங்க அதுல நிபுணத்துவம் வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் முடிவுல வந்து பாத்தீங்கன்னா துக்கங்கள் இல்லாம போய் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதனாலதான் இங்க சொல்ற பரிணாமே அமிர்த உபமம், அமிர்தோபமம். பரிணாமத்துல ஆரம்பத்துல எது விஷமா இருக்கோ அது மெதுவா 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 அமிர்தமா மாறும். தேவர்களும் அசுரர்களும் வந்து பாத்தீங்கன்னா அமிர்தம் கடையும் போது, மந்தனம் பண்ணும் போது முதல்ல எது வந்துச்சு அப்படின்னா ஆழகால விஷம் தான் முதல்ல வந்துச்சு. ஆழகால விஷம் வந்ததுக்கு பிறகுதான் பாரிஜாதம், காமதேனு, இது மாதிரி மற்றதெல்லாம் பின்னாடியே வந்தது. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா வெறும் இதே வந்து பாத்தீங்கன்னா அமிர்தமே உண்டாச்சு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப அதே மாதிரி என்ன பண்ணணும், சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா தொண்டையில அடக்குனார் நம்ம சொல்றோம்ல, அதே மாதிரி என்ன பண்ணணும், நம்ம எல்லாம் சிவபெருமானா மாறணும். கஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள விடாம அப்படியே தொண்டையிலேயே நிப்பாட்டிடணும், உள்ள விடக்கூடாது. ஆமா அப்படிதான் இருக்கும், கஷ்டம்தான். எல்லா பிசினஸும் இந்த உலகத்துல இருக்கிற பிசினஸ் எல்லாம் கஷ்டம்தான். எதை ஆரம்பிக்கும் போது யாருக்குமே சக்சஸ் ஆகவே ஆகாது. உங்க வீட்லயே 4 பேர் என்ன பண்ணுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஆமா உட்கார்ந்துட்டாரு இவர் காலங்காத்தால வந்து பாத்தீங்கன்னா ஜபம் பண்றது, இவர் பத்தி தெரியாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளையே நம்ம வீட்டுல இருக்கிறவங்களே கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஏதோ பெரிய யோகி மாதிரி உட்கார்றாரு பாருன்னு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, கிண்டல் அடிப்பாங்க.
சுத்தி இருக்கிறவங்களாம் நம்மளை வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி ஒரு விசித்திர ஜீவர்கள் மாதிரி பார்ப்பாங்க, ஜந்து மாதிரி. இதெல்லாம் நடக்கும். அது மெதுவா 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 அதுல எஸ்டாப்ளிஷ் ஆக 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 அது மெதுவா என்ன பண்ணும், அமிர்தத்தை கொடுப்பதாக ஆகிவிடும். நீலகண்டன் மாதிரி என்ன பண்ணணும், விஷம் மாதிரி எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அபமானம் புரஸ்கிருத்திய மானம் ச பிருஷ்டதா. ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா அபமானத்தை முன்னாடி வச்சுக்கணும். யாராவது ஸ்துதி பண்ணுனா என்ன பண்ணணும், பின்னாடி வச்சுக்கணும். ஸ்வகாரியம் சித்தையேத் பிராஜ்ஞா, தன்னோட காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா சித்தப்படுத்தணும். காரிய துவம்சோகி மூர்க்கதா. எவனாவது வந்து பாத்தீங்கன்னா யாரோ சொல்றாங்க ஏதோ ஆச்சு அப்படின்னு காரியத்தில இருந்து விலகிறான் அப்படின்னா அது முட்டாள்தனம், மூர்க்கன் தான் அது மாதிரி பண்ணுவான். அப்ப என்ன பண்ணணும், அவமானங்களை எல்லாத்தையும் ஃப்ரண்ட்ல வச்சுக்கணும். யாராவது ஸ்துதி பண்ணா தூக்கி பின்னாடி வச்சுக்கணும், முன்னாடி வச்சுக்க கூடாது. ஏன்னா அது விக்னம் ஆயிடும் நமக்கு. அப்ப அபமானத்தை வச்சுக்கிட்டு நம்ம தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆழகால விஷம் மாதிரி அதை வந்து பாத்தீங்கன்னா நெஞ்ச கண்டத்திலேயே வச்சுட்டு அனுஷ்டானத்தை நல்லா பண்ண 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 அது மெதுவா காலத்துல என்னாகும், அமிர்தமா பரிணமிக்க ஆரம்பிக்கும். அப்படி முதல்ல விஷமாவும் பிறகு அமிர்தமாவும் மாறக்கூடிய தத் சுகம், அந்த சுகமானது சாத்விகம் புரோக்தம், அது சாத்விக சுகம் என்று சொல்லப்படுகின்றது. ஆத்ம புத்தி பிரசாதஜம். இது மெதுவா மெதுவா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா ஆத்ம புத்தி அப்படின்றதுக்கு அர்த்தம் ஆத்ம ஞானம்னு அர்த்தம். மெதுவா மெதுவா தன்னை பத்தின ஞானம். இந்த விக்னங்கள் இருக்குல்ல உள்ள லேயர் லேயர் லேயரா நிறைய அப்சக்கிள் என்ன இருக்குன்னா ஆத்மாவை சுத்தி 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 லேயர் லேயரா படிஞ்சிருக்கு. நம்ம புத்தியில வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா ஆகாம அந்த புத்தி நிறைய மலங்களோடு இருக்கு. இந்த அபியாசங்களை தொடர்ந்து பண்ண 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 என்ன ஆகும், கண்ணாடியை துடைக்கிற மாதிரி மெதுவா மெதுவா இந்த சாதனைகள் அந்த கண்ணாடியில இருக்கிற மேல இருக்கிற அந்த லேயர்ஸா இருக்கிற எல்லா விக்னங்களையும் நாசம் பண்ணும். நாசம் பண்ணும் போது வந்து அந்த இடத்துல அந்த புத்தியில வந்து ஆத்ம ஞானம் நல்லா ஸ்பஷ்டமாக ஆரம்பிக்கும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விதமான இது வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சகிருத் விபாதம் அப்படின்னு ஒண்ணு. மின்னல் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனுபூதி வரும். அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒண்ணு சொல்றோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரிய உதயம் மாதிரி அப்படின்னு. சூரிய உதயம் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு 4 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சதுன்னா மெதுவா 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 இருட்டு போய் மெதுவா வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சம் பரவ ஆரம்பிக்கும். இப்படி வானத்துல ஒரு 7-8 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் நல்லா பிரைட் ஆயிடுறா, இருட்டுக்கு அங்க வேலையே இல்லாம ஆயிடுது. 12 மணிக்கு ஸ்பஷ்டமாயிடுது. அதே மாதிரி ஒரு சாதகன் என்ன பண்ணுவான் அப்படின்னா மெதுவா மெதுவா அனுஷ்டானத்தை பண்ண 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 அவனுடைய புத்தியில இருக்கிற அந்த மலங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆரம்பிச்சுக்கிட்டே போகும். மெதுவா கிராஜுவலா போகும். எப்படி சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஒரு வந்து பாத்தீங்கன்னா உஷத்காலம் ஒண்ணு இருக்கோ அதே மாதிரி மெதுவா 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 நடந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்ம புத்தினா ஆத்ம ஞானம், தன்னை பத்தின ஞானம் இந்த புத்தியில நல்ல ஆத்மாவோடது வந்து நல்ல பிரதிபிம்பத்தை உண்டு பண்ணும், சுத்தமாகும். அதுல இருந்து உண்டாகக்கூடியதுதான் இந்த சத்துவ சுகம் அப்படின்னு பேரு. வெளி விஷயங்களோட சேர்க்கையே இல்லாமல் தான் தன்னிலேயே நல்ல சுகமா இருக்கக்கூடியது. விஷயங்கள் எதுவுமே தேவையில்லாம இண்டிபெண்டா ஆத்ம ஞானத்தினால உண்டாகக்கூடிய அந்த சுகம்தான் சாத்விக சுகம் என்று சொல்லப்படுகின்றது. ஆத்மாவை அறிந்தவர்களால். பாஷித்துக்கு வந்துருங்க. எத்து தத்து சுகம், எந்த அந்த சுகம் இருக்கிறதோ அக்ரே. அக்ரே அப்படின்னா பூர்வம், முதல்ல என்ன அர்த்தம், ஆரம்பம். யோக அனுஷ்டானத்தோட ஆரம்பத்துல பிரதம சன்னிபாதே. இதை வந்து என்ன பண்ணலாம், யோக சூத்திரத்தோட இதுபடி பாத்தீங்க அப்படின்னா பிரதம கல்பம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முதல் ஸ்டேஜ் வந்து யோக சூத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. பிரதம கல்பம்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆரம்பம்னு சொல்லலாம். யோக தத்துவ உபனிஷத்துல ஆரம்பம்னு பேரு. அதே யோக சாஸ்திரத்துல பதஞ்சலி யோக சூத்திரத்துல பிரதம கல்பிக்க அப்படின்னு பேரு. பிரதம கல்பிக்க அப்படின்னு பேஜ் முதல் ஸ்டேஜ். இதுல வந்து என்ன ஆகும், பிரதம சன்னிபாத்தே அப்படின்னா இந்த முதல் ஸ்டேஜ்ல எது வரைக்கும் முதல் ஸ்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோக சூத்திரத்துல ரொம்ப அட்வான்ஸா போயிருக்கு. 85% சத்துவ குணம் வர வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரதம ஸ்டேஜ் தான். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60-55 தான் நம்ம நிக்கிறோம். நம்ம சத்துவ குணம்லாம் 55க்குள்ளதான் 60க்குள்ளதான் இருக்கு.
இது மெதுவா 70% ஆகி 75 ஆகி 80 ஆகி 85% ஒரு அபியாசத்தை அதிகப்படுத்த வரும். நிர்விச்சார வைசாரத்தியம் அப்படின்னு பேர். நிர்விச்சாரம் சொல்லக்கூடிய 85% நீங்க அடையும் போது என்ன உண்டாகுது அங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்ம பிரசாதம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுதாங்க. ஆத்ம பிரசாதம்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா பரிபூரணமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்வச்சம் ஆயிடும். விவேக புத்தி வந்து பாத்தீங்கன்னா ஜாகரணம் ஆயிடும். அதுக்கு முந்தின ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கிறது 85%க்கு கீழே இருக்கிறது எல்லாம் பிரதம கல்பிக்க அப்படின்ற இடத்துல வர்றது. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா ஆச்சாரியர் சொல்றாரு பிரதம சன்னிபாத்தே. பிரதம சன்னிபாத்தேன்னா ஆரம்பத்துல அந்த அந்த அனுஷ்டானத்தோடு கூடும் போது, சன்னிபாத்தம்ன்றதுக்கு அர்த்தம் அது அபியாசம் பண்ணும் போது ஆரம்பத்துல எதெல்லாம் நம்ம அபியாசம் பண்ண போறோம்? ஞான. டெய்லி கிளாஸ்க்கு வர்றது ஒரு பெரிய பெரிய பாக்கியம். ஐயோ அதெல்லாம் முடியாது. நான் தான் சொல்றேன்ல, உங்களுக்குலாம் கோயில் கட்டலாம், உங்க எல்லாத்துக்குமே கோயில் கட்டலாம் உங்க வீட்டுல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 560 570 80 கிளாஸ் எல்லாம் ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா பாடத்துக்கு வர்றது சம்பவமே இல்லை. லௌகிகத்துல இருக்கிறவங்களுக்கு ஞானாபியாசம் ரொம்ப கஷ்டம். ஏதோ கொஞ்சம் பேருக்கு பாக்கியம் இருக்கிறது, பூர்வ புண்ணியம் இருக்கிறதுனால தான் உட்கார்ந்து பாடத்தை கேட்க முடியலன்னு. இது யார் கேட்பா? டெய்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? இதுல ஒண்ணுமே இல்லையே, ரசமே இல்லையே அப்படின்றாங்க. அப்ப ஞான அபியாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் கூட. வைராகிய நீங்க கண்ட்ரோல் பண்றீங்கல்ல, இது வேணாம் இது வேணாம் இது வேணாம் அப்படின்னு கண்ட்ரோல் பண்றீங்க, அது வைராகியம் கூட. வந்து பாத்தீங்கன்னா தியானம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சமாதி. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஞான வைராகிய தியான சமாதி இது எல்லாத்தோட ஆரம்பே. இது எல்லாத்தையும் பிரதம கல்பிக்கன்னு சொல்லக்கூடிய ஆரம்ப திசையில ஆமா சவிதர்க்கம் சவிதர்க்கம் நிர்விதர்க்கம் சவிச்சாரம் வரைக்கும் மூணு சமாதி சொல்றோம். இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதெல்லாம் பண்றீங்களோ அது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது அப்படின்னா ஆரம்பத்துல வருது பிரதம கல்பிக்கன்னு பேர். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? அத்தியந்த ஆயாச பூர்வகாத். ஆச்சாரியர் சொல்றார் இந்த 4 ஸ்டேஜ் அடையறதுக்குள்ளார என்ன ஆகும் அப்படின்னா 85% வரைக்கும் உங்க சத்துவ குணத்தை கொண்டுட்டு போகணும்னா ரொம்ப கண்ட்ரோல் வேணும், ரொம்ப போராடணும். அப்ப ஆயாச அத்தியந்த ஆயாசன்னு அர்த்தம் 100% முற்றிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயாசம் தான், துக்கம் தான், முயற்சி எஃபோர்ட் போடணும். நீங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜிம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு 6 பேக் கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒர்க் அவுட் பண்றவங்க ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா அதே வேலையா இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஜிம்முக்கு பக்கத்துல இருந்தேன், கோடம்பாக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும்போது அது என்னோட பிளாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஒரு ஜிம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. சில பேர் ஆக்டர்லாம் தெரியும், பார்த்தீங்க அப்படின்னா காலையில ஒரு 4 மணி நேரம் பண்ணுவாங்க, ஈவினிங்ல ஒரு 4 மணி நேரம் பண்ணுவாங்க சில ஆக்டர்லாம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டண்ட் ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்களோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு காலையில 4 மணி நேரம் ஏர்லி மார்னிங்கும், ஈவினிங் ஒரு ஈவினிங்ல வந்து ஒரு 7 மணிக்கு வந்தாங்கன்னா 10 மணி வரைக்கும் இருப்பாங்க. அப்போ பண்றாங்க அப்படின்னா என்ன வெறியோட பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படியாவது அந்த பாடியை மெயின்டைன் பண்ணியே ஆகணும். கஷ்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உடம்பெல்லாம் அவங்க சொல்லுவாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படியே வலி பெயின் பின்னி எடுக்கும். அப்ப அதே மாதிரிதான் நீங்க ஜபத்துல உட்கார்ந்தீங்க அப்படின்னா முதல் உட்காரும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் உடம்பெல்லாம் முறிக்கும், அப்படியே பிழிஞ்சு போட்ட மாதிரி இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் அரை மணி நேரமே. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ண அனுஷ்டானத்தை இன்க்ரீஸ் பண்ணும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வெட்டிங் வரும். உட்கார்ந்தீங்கன்னா பிராணாயாமத்தையோ ஜபத்தையோ அதிகமா பண்ணும் போது நிறைய விக்னங்கள் வரும். இதெல்லாம் அத்தியந்த ஆயாச பூர்வகத்வா. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஆயாசத்தை துக்கத்தை கொடுக்கிறது, ரொம்ப முயற்சியை முன்னிட்டு உண்டாகக்கூடியது. அதனால எப்படி இருக்கும்? விஷம் இவ. இது ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா விஷ மாதிரி தெரியும். துக்காத்மகம் பவதி, துக்கம் கொடுக்கிறதா துக்க வடிவா இருக்கும். அனுஷ்டானங்கள் எல்லாம் துக்க வடிவா இருக்கும். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ரிஷிகேஷ் போனப்போ ஏகாதசி விரதம் இருக்கணும்னு எங்க சுவாமி சொல்லிட்டேன். ஏகாதசி விரதமா? நம்ம ஒருவேளை சாப்பிடாம இருந்தாலும் செத்தே போயிடுவோம்ல, அப்படித்தானே பழகி வச்சிருக்கோம். ஏகாதசி விரதத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சரி ஒரு பால் குடிச்சுக்க அப்படின்னு. ஒரு பால் குடிக்கிறதா? பால் குடிச்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லாவா?
அப்படியே தலைவலி வந்து முதல் வேலை சாப்பிடல அப்படின்னோடனே ஏகாதசி விரதம்னோடனே 10 மணிக்கு என்ன ஆகி போச்சுன்னா தலைவலி வர ஆரம்பிச்சிருச்சு. 10 மணியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி வரைக்கும் தலை வலினா வலி. நான் சொல்லிட்டேன், நான் முடியாது சாமி, என்னால் ஏகாதசி விரதம்லாம் இருக்க முடியாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோன்னு இந்த தலை வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகிடுச்சு, தலைவலி போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2-3 வாட்டி இருந்து பார்த்தா அப்போதான் தெரிஞ்சது, நம்ம ரெகுலராக ஒன்று ரொட்டீன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நீங்கள் பிரேக் பண்ணிங்கன்னா இந்த பாடியில் வேற ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும், தலைவலி வந்துடும். நீங்கள் ஒரு வேளை சாப்பிடல அப்படின்னா 12 மணிக்கு சாப்பிடல அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும், தலைவலி வந்துடும். அது போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு தான் அது தலைவலி போகும். அதுக்குள்ளார என்ன பண்ணுவீங்க, நம்மளால் முடியாதுன்றோம். நம்ம துக்கம், ஒரு விரதம் துக்கம் கொடுக்கும், அப்படியே உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும். இந்த பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏகாதசி விரதத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மள முச்சந்தியில் போய் நிப்பாட்டுறோம், அசிங்கப்படுத்திடும். அப்போ மெதுவா ஒவ்வொரு காரியத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா இதே தான். அதனால துக்கஸ்வரூபம், இது எல்லாம் துக்கஸ்வரூபமா இருக்கும் ஆரம்பத்துல. ஆனா பரிணாமத்துல நிர்விச்சார வைசாரத்யாம் அத்தியாத்ம பிரசாதம் அப்படின்னு ஒரு 85% சத்துவகுணம் வந்தா நிர்விச்சார சமாபத்தின்னு பேரு. மதுபூமிக்கான 2வது பூமி. ஆரம்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதம கல்பிக்கான்னு பேரு. 2வது பூமி வந்து பாத்தீங்கன்னா மது பூமிக்க. மதுனாவே அர்த்தம் இனிப்புன்னு அர்த்தம். மதுனாவே தேன் தானே. அந்த பூமியில வந்து என்ன ஆகும் அப்படின்னா பரிணாமம்ன்றதுக்கு அர்த்தம் மதுபூமிக்கம் சொல்லக்கூடிய 85% சத்துவகுணம் வரும்போது ஞான வைராக்கியாதி பரிபாக்கஜம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி மலைக்கு மேல இருந்து வியாச பாஷ்யத்துல எழுதுற, மலைக்கு மேல இருந்து இந்த உலகத்தை அவன் பார்த்தான் அப்படின்னா அவனுக்கு எப்படி தெரியும் இந்த உலகம் அப்படின்னா அல்பமா தெரியும். நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவனக்குன்று மலைன்னு ஒண்ணு இருக்கு, ரமணரோட இது வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் அம்மாவுக்கு முதல் உபதேசம் பண்ணேன். சும்மா இரு சொல்லற அப்படின்னு. அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது நடக்கணுமோ அது நடக்கும், பேசாம இரு அப்படின்னு அம்மாவுக்கு உபதேசம் பண்ணேன். அங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஊரெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும், நமக்கு கொஞ்சம் விலகி இருந்து பாக்குறது, இவ்வளவுதானா அப்படின்னு. ஸ்கந்தாசிரமம் அந்த விருப்பாட்சிக்கு போற வழியில ஒரு பெரிய பாறை ஒண்ணு இருக்கு மலைக்கு மேல. அங்க ஈவினிங்ல போய் இருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஒரு ஃப்ரேம்ல 22 ஏக்கர் திருவண்ணாமலை கோயிலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம்குள்ளார நீங்க கொண்டு வந்து பார்த்தாங்க. இதே கோபுரத்துக்கு கீழே இருந்து பாத்தீங்கன்னா ஐயோ என்ன பெரிய கோபுரம் இல்ல, இவ்வளவு பெரிய கோயில் திருவண்ணாமலை கோயில் அப்படின்னு பிரமிப்பா இருந்தது. மலைக்கு மேல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக்சர் ஒரே ஒரு இதுல தெரிஞ்சிடும், இவ்வளவுதான். மலை உச்சிக்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கையை குவிச்சு இந்த ரவுண்டுக்குள்ளார கோயில என்ன பண்ணலாம், இந்த ரவுண்டு 22 ஏக்கர்ல இருக்கிற கோயில இவ்வளவுக்குள்ளார பாத்திரலாம். ஒரு ஃப்ரேம்குள்ளார மொத்த ஊரையும் ஒரு ஃப்ரேம்குள்ளார கொண்டு வந்துடலாம். அப்போ எப்படி மலைக்கு மேல ஏற ஏற வெளியில இருக்கிற கீழே இருக்கிற விஷயங்கள் அல்பமா போகுமோ அதே மாதிரி இந்த மதுபூமிக்கன்னு சொல்லக்கூடிய இந்த நிர்விச்சாரம்னு சொல்லக்கூடிய 85% சத்துவகுணம் இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற சர்வ போக விஷயங்களும் துச்சமா போயிடும், நிஸ்சாரமா போயிடும், ஒண்ணும் இல்லை இதுல. ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ளார சத்துவ சுகம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிடும், பூரண வைராக்கியம் வந்துடும். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வசீகார வைராக்கியம் அப்படின்னு பேர் அந்த இடத்துல. ஞானம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மற்ற விஷயத்தை பத்தின ஞானம் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். இதெல்லாம் அனாத்மா, நான் பார்ப்பவன், இது பார்க்கப்படும் வஸ்து அப்படின்னு மெதுவா ஞானம் வர ஆரம்பிக்கும், விலகி இருந்து பார்க்கிற சாமர்த்தியம். அதுக்கப்புறம் வந்து வைராக்கியம் வர ஆரம்பிக்கும், ஆதி பரிபாக்கஜம். மெதுவா இது எல்லாம் ஒரு பரிபக்குவத்தை அடைய ஆரம்பிக்கும். பரிபக்குவத்தை அடைய ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆத்மால இருந்தே ஒரு சுகம் உண்டாகும். வெளியில இருக்கிற சுகங்கள் எல்லாம் போயிட்டு பேசாம இருந்தா போதும் அப்படின்னு தன்னிடத்திலேயே ஒரு சுகம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகும். விஷயத்துல இருந்து சுகம் கிடைக்கிறது நின்று போயிடும். அப்படி ஆச்சு அப்படின்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அமிர்த உபமம், அமிர்தோபமம். அந்த சுகம் எப்படி இருக்கும், அமிர்தம் மாதிரி உள்ள இருந்து உண்டாகிறது. எக்ஸ்டர்னலா இருந்து வந்து பாத்தீங்கன்னா எந்த திங்ஸும் தேவையில்லை, எந்த நிமித்தமும் தேவையில்லை. அப்படிப்பட்ட சுகம் உள்ளுக்குள்ளாரைய ஆத்மால இருந்தே உண்டாகக்கூடியது. அது அமிர்தத்துக்கு சமமானது. அமிர்த உப்பமம்னா அமிர்தத்துக்கு சமமானது. ஆமா, பிரக்ஞா ஜோதி அடுத்த பூமிக்கு வர்றது. இந்த மது பூமிக்காக வரும்போதே வந்து மதுனாவே அர்த்தம் வந்து ஆனந்தம் தானே, சுகம் தான். மது 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 மதுனாவே
ஆனந்தம், சுகம். அப்போ வந்து ஆத்ம சுகம் அந்த இடத்துல என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோக சூத்திரக்காரர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க பேர் என்ன பேர், பழைய பேர்? அந்த இடத்துல ஒரு பெரிய சுகம் ஒண்ணு உண்டாகும். என்னன்னா ரிதம்பரா அப்படின்னு ஒரு பிரஜா. இந்த இடத்துல இந்த இந்த 85% இருக்கும்போது ஒரு பெரிய மேஜிக் ஆகுது. அங்க வசீகார சஞ்ஞா என்ற ஒரு வைராக்கியம் உண்டாகுது, வசீகார வைராக்கியம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உள்ளுக்குள்ளாரிய ஒரு சுகம் வரும். அதுக்கப்புறம் அந்த அந்த சுகத்துல என்ன இருக்கு அப்படின்னா, தன்னை வந்து ஆத்மாவை தாங்குற சாமர்த்தியம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உண்டாகும். அந்த வெறும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விருத்தியில நிக்கிற சாமர்த்தியம், மெதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரே விருத்தியில தொடர்ந்து தன்னையே பாக்குற ஒரு சாமர்த்தியம் உண்டாகும். அதுக்கு பேரு ரிதம்பரா அப்படின்னு ஒரு பிரஜா. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மதுபூமிக்கக அப்படின்ற அந்த இடத்துல உண்டாகிறது. இதுக்கு அடுத்த பூமி தான் வந்து பாத்தீங்கன்னா பிரஜா ஜோதி அப்படின்னு அடுத்த பூமி. அதான் வந்து பாத்தீங்கன்னா நிபுணத்துவம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்கன்னா, 3வது ஸ்டேஜ் நிபுணத்துவம். இப்ப நான் மதுபூமிக்ககன்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா 2வது ஸ்டேஜ். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிச்சயம் அப்படின்னு பேர். அப்ப ஆரம்பத்துல இருந்து பரிச்சயம் போகணும் மதுபூமிக்க. அதுல இருந்து பிரஜா ஜோதி போயிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்க. தன்னையே தான் பார்க்கிற சாமர்த்தியம் நல்லா வந்துடும், மெதுவா மோட்சத்துக்கு கொண்டு போயிடும். அதனால அந்த சுகம் எப்படிப்பட்டது அப்படின்னா, நிர்விச்சாரத்துக்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா துக்கம் இருக்காது. நிர்விச்சாரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா என்ன பேர் அப்படின்னா அத்தியாத்ம பிரசாதஜம் அப்படின்னு அங்க ஒரு பிரசாதம் கிடைக்கும். என்ன பிரசாதம் சுவாமி அப்படின்னா, நீங்க கோயிலுக்கு போயிட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு அப்படியே விசிராந்தியா வந்து கோயிலுக்கு வெளியில வந்து ஒரு தூணுக்கு பக்கத்துல உட்கார்ந்தீங்கன்னா ஏகாந்தமா அப்படியே ஒரு சுகம், நல்லா சுவாமியை தரிசனம் பண்ணி மங்கள ஆரத்தி பார்த்துட்டு வந்து உட்கார்ந்தீங்கன்னா ஒரு சுகம் இருக்கும். எதுவும் வேணாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே விசிராந்தியா ஒரு சுகம் உண்டாகும் பாத்தீங்களா. அந்த சுகம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள உண்டாகிறது அத்தியாத்ம பிரசாதம்னு பேர். ஒண்ணு வேணாம் அப்படின்னு ஒரு எண்ணம் உண்டாகும், பரம வைராக்கியம் உண்டாகும். அதுக்கு பேர் அத்தியாத்ம பிரசாதம்னு பேர். அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா அமிர்தோபமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தத் சுகம், அந்த சுகம் வந்து பாத்தீங்கன்னா சாத்விகம் புரோக்தம் புரோக்தம் வித்வத்பிஹி, ஞானத்தை உடையவர்களால், ஞானி புருஷர்களால் அந்த சுகம் சத்வ சுகம் என்று சொல்லப்படுகின்றது. ஆத்ம வித்பிகி, ஆத்மனோ புத்திகி ஆத்ம புத்திகி, ஆத்ம புத்தின்னு இருக்குல்ல, ஆத்ம புத்தி பிரசாதஜம் இருக்கு. ஆத்ம புத்தின என்ன சுவாமி, ஆத்மாவோட ஞானத்துக்கு பேரு ஆத்ம ஞானம் நம்ம சொல்றோம்ல. இந்த ஆத்ம ஞானத்துக்கு இன்னொரு டெர்மினாலஜி தான் ஆத்ம புத்தி அப்படின்னு பேர். அந்த ஆத்ம புத்தேகே பிரசாதோ, அந்த ஆத்ம ஞானத்திலிருந்து, ஆத்ம ஞானம்னு என்ன அர்த்தம், 2 விதம் எடுக்கலாம். சப்தம் ஒண்ணு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா சப்தம் அடங்கின இடம். கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போங்கன்னு ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு வாட்டி சுவாமியை நம்ம தரிசனம் பண்ணும் போதும் நம்ம பாப்பம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், கம்மியாகும். ஒரு சுகம் இருக்கா, நல்ல தரிசனம் ஆச்சு இன்னைக்கு பகவானை நல்லா தரிசிச்ச அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அந்த க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா சுவாமியை பார்க்கும்போது ஒரு மங்கள ஆரத்தி காட்டும் போது இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளியில எக்ஸ்டர்னலா போயிட்டு இருந்ததெல்லாம் குவிஞ்சி ஃபோக்கஸ் ஆகி இந்த மனசுல வந்து பாத்தீங்கன்னா லயத்தை அடையிறது. அந்த ஒரு க்ஷணம் லயத்தை அடையும் போது நம்ம நினைக்கிறோம் எங்க லயமாகுது, வெளியில சுவாமிக்கு ஆரத்தியை பார்க்கிறோம், சுவாமியை தரிசனம் பண்றோம். அந்த க்ஷணம், ஒரு க்ஷணம் உங்களுக்கு நல்ல புண்ணியம் இருந்துச்சு அப்படின்னா இந்திரியங்கள் மனசு எல்லாம் ஒடுங்கி உள்ளுக்குள்ளார ஹிருதயஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ஷணம் ஷட் டவுன் ஆயிட்டு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகும். அந்த ஒரு க்ஷணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதுக்காக தான் கோயில் கோயிலா இவ்வளவு கூட்டம் போயிட்டு இருக்கு. அந்த ஒரு சுகத்தோட, அந்த சுகம் இருக்கே அது வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஆத்மாவோட சுகம். அது அந்த ஆத்மாவோட சுகத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அது எப்படிப்பட்டது, அதான் பிரசாதம். நீங்க புளியோதரை வாங்குறதோ இல்ல குங்குமம் விபூதியோ அதெல்லாம் பிரசாதம் இல்லை. சுவாமிய நல்லா உருகி ஒரு க்ஷணம் இந்த ஜீவன் இல்லாம போயிடுறான். ஒரு க்ஷணம் அந்த ஜீவன் இல்லாம போறான் அப்படின்னா அங்க இருக்கிற நிறைய பாப்பங்கள் ஒரு க்ஷணம் என்ன ஆகுதுன்னா ஏகப்பட்ட பாப்பங்கள் அப்படியே நாசமாகுது, டிஸ்ட்ராய் ஆகுது. அந்த ஒரு க்ஷணம் தான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், நைர்மல்யம். அந்த இடத்துல வந்து சித்தம் வந்து பாத்தீங்கன்னா நிர்மலமா ஆகுது. அதாவது இப்ப கோயிலுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டமா இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போகாதீங்க. திருவிடை மருத்துவர்லாம் போனீங்கன்னா எப்படி இருக்கு, ஆளே இல்லைங்க.
திருவிடை மருத்துவத்துலாம் போனீங்க அப்படின்னா ஆளே இல்லை, அப்படியே ஃப்ரீயா இருக்கு. ஆவுடையார் கோயில் போங்க என்னைக்காவது. ஆவுடையார் கோயில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆத்மநாதர் தான் பேரு, சுவாமி பேரே ஆத்மநாதர்னு பேர். யோகாம்பிகான்னு பேர், அம்பாளுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா யோகாம்பிகான்னு பேர். அப்படியே நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்து தரிசனம் பண்ண, கூட்டமே இருக்காது. மனசை டியூன் பண்ணீங்கன்னா போதும், அப்படியே ஒரு பிரசன்னமா வந்து பாத்தீங்கன்னா கண்ணில் ஜலமா விட்டுறலாம், பாப்பங்கள் எல்லாம் நாசமாகும். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நிர்மலமா எந்த ஒரு ஆப்ஜெக்டும் இல்லாம உங்க மனசு என்னாகும், கொஞ்ச நேரத்துல கண்ணை மூடி எங்கேயாவது உட்காரலான்னு தோணும். அப்படி ஏகாந்தமா வந்து அந்த கோயிலோட பின்பக்கம்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள் இருக்கு. அந்த ஒரு ஒரு முதல் பிரகாரத்திலேயே நீங்க சுத்தி வரும்போது யோகாம்பிகாக்கு பக்கத்திலேயே அம்பால தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்படி உட்காரலான்னு தோணும், எங்கேயும் போக தோணாது. அப்படியே உட்கார்ந்தோம் அப்படின்னா நிர்மலமா மனசு வந்து பாத்தீங்கன்னா ராக துவேஷங்கள் எதுவுமே இல்லாம, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, உள்ள இருந்து எந்த ஆடியோ வீடியோ எந்த ஒருத்தோட சயோகமும் இல்லாம நிர்மலமா வந்து பாத்தீங்கன்னா எப்படி சலீலவத்து நல்ல ஜலம் வந்து பாத்தீங்கன்னா கங்கா ஜலம் மாதிரி ஸ்வச்சதா, சொச்சமா சுத்தமா ஸ்பட்டிக்க மாதிரி இந்த மனசு ஒரு தெளிவடையுது. அப்படி தெளிவடையும் போது ததோ ஜாத்தம், அப்ப நம்ம கோயிலுக்குள்ளார தரிசனம் பண்ணிட்டு வந்தோன்னு அந்த பிரசன்னமா இருக்கும் பாத்தீங்களா, அதான் பிரசன்னம்ன்றதுக்கு அர்த்தம் பிரசாதம்னு பேர், நைர்மல்யம்னு பேர். அதான் பிரசாதம், அதான் ஆத்ம பிரசாதம் அப்படின்னு பேர். அந்த நிலையில இருந்து உண்டாகக்கூடியது எதுவோ அதுக்கு பேரு ஆத்ம புத்தி பிரசாதம்னு பேரு. உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா இந்த மனசுல இருக்க தாட்ஸ் எல்லாம் நீங்கும் போது தன்னை பிரகாசப்படுத்துது. அதுல இருந்து உண்டாகக்கூடிய ஆத்ம விஷயாவா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து உண்டாகக்கூடியது என்னதுன்னா ஆத்மாவோட விஷயத்துல ஆத்ம அவலம்பனா வா புத்தி. என்ன அப்படின்னா இப்ப நம்ம உட்கார்ந்து கேட்கிறோம்ல, பாடம் கேட்கிறோம், நல்ல டீப்பா வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையோ ஆத்ம விஷயத்தை பத்தியோ கேட்க கேட்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சுகம் இருக்கா, 85 பேர் இருக்கீங்க, துக்கம் இருக்கான்னு கேட்டு பாருங்க, துக்கம் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா துக்கம் இல்லாத இடம் சுகம் தானே? ஆமா சுகம் தான். மனசு வந்து பாத்தீங்கன்னா சுகமா இருக்கிறதுனால தான் நான் 560 கிளாஸ் வந்துகிட்டு இருக்கேன். அப்ப இந்த சுவாத்தியாயம் பண்ணும் போது மனசு வந்து பாத்தீங்கன்னா அடங்கி போகுது. அதனாலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா கேப் விடாம விஷய சிந்தனைக்கு போகாம ஒரே மாதிரி பேச 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 இந்த சப்தம் என்ன பண்ணுது அப்படின்னா உங்க காதுக்குள்ளார வழியா போய் உங்க மனசுல விஷய சிந்தனையை என்ன பண்ணுது, காம் டவுன் பண்ணுது. ஆத்மாவை பத்தின விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு வந்து பிடிப்பு அடையும் போது, அதையே சிந்தனை பண்ணும் போது, ஆத்ம அவலம்பனா அப்படின்னா ஆத்மாவையே பற்றிக்கிட்டு நிற்கும் போது, ஆத்ம சிந்தனையே பண்ணிக்கிட்டு இருக்கும் போது, சுவாத்தியாயத்துல இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த புத்திக்கு பேரும் ஆத்ம புத்தின்னு பேரு. தத்து பிரசாத பிரகர்ஷாத். இந்த தொடர்ந்து ஆத்ம ஞானத்தை அபியாசம் பண்ண 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 மனசு என்ன ஆகும்னா விற்பி வந்து பாத்தீங்கன்னா இப்ப யோசிச்சு பாத்தீங்க, முன்னாடி பகவத்கீதை ஆரம்பிக்கும் போது என்ன நம்மளுடைய மனசோட போக்கு இருந்துச்சு, இப்ப மனசு என்னவா இருக்கு. இன்னொரு 10 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சுவாத்தியாயத்துல இருங்க, தொடர்ந்து சுவாத்தியாயத்துல இருக்க ஆத்ம விஷயத்தையே ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் 3 கிளாஸ் கேட்க 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 அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விற்த்திகள் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 காம் டவுன் ஆகி அப்படியே அடிமை மாறி வாழை சுருட்டிக்கிட்டு நாய் மாதிரி இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா இருக்க ஆரம்பிச்சு. அப்ப ஆத்மாவோட வந்து பாத்தீங்கன்னா ஆலம்பனத்தினால, ஆத்ம ஞானத்தோட ஆலம்பனத்தினால தத்து பிரசாத பிரகர்ஷாத் மலங்கள் மெதுவா 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 போய் அதுல இருந்து ஒரு உண்டாகிற சுகம் இருக்குல்ல. இப்ப எங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில இருந்து போறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. முன்னாடியாவது வந்து பாத்தீங்கன்னா இங்க அங்க போலாம் அப்படின்னு தோணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் போறதுக்கு ஒண்ணும் இல்லை. மனசு போர் அடிச்சா தானே எங்கேயாவது போகணும், ஏதாவது ஒரு சுகம் வேணும்னா தானே போகணும், வேற இல்ல. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நைட்டு படுக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒண்ணு டைப் பண்ணிட்டு இருப்பேன், ஆத்மாவை பத்தி யோசிச்சுட்டு இருப்பேன், சங்கர பாஷ்யத்தை வச்சுக்கிட்டு உபநிஷத்தை வச்சுக்கிட்டு எதையாவது பண்ணிட்டு இருப்பேன். வேற எந்த வேலையும் இல்லை, எங்கேயும் இல்லை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சுவாத்தியாயமே என்ன பண்ணும் தெரியுங்களா, ஆத்ம ஞானம். இதையே பிடிச்சு 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 இந்த மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல மெதுவா மெதுவா பிரைட் ஆக ஆரம்பிக்கும், பரிச்சயமாக ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அதுல இருந்து என்ன ஒரு ஜாத்தம், அதுல இருந்து உண்டாகக்கூடியது எதுவோ ஒரு சுகம்,
அந்த சுகம்தான் இது. ஏதத்து தஸ்மாத் சாத்விகம் தத்து. அப்ப வேற எந்த விஷயம் இல்ல, ஆத்ம விஷயத்திலிருந்து உண்டாகக்கூடிய சுகம் அதுதான் பாத்தீங்கன்னா சாத்விக சுகம் என்று சொல்லப்படுகிறது. விஷய சேவனமே இல்லாம உள்ள இருந்தே வரக்கூடிய சுகம் அதுதான் பாத்தீங்கன்னா ஆத்ம சுகம், சாத்விக சுகம் அப்படின்னு பெயர் சொல்லியாச்சு. அப்ப ராஜசம்னா என்ன சுவாமி? ஆச்சாரியர் 38வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். விஷயேந்திரிய சம்யோகாத் விஷயேந்திரிய சம்யோகாத் யத்ததக்ரே அமிர்தோபமம் யத்ததக்ரே அமிர்தோபமம் பரிணாமே விஷமிவ பரிணாமே விஷமிவ தத் சுகம் ராஜசம்ஸ்மிருதம் தத் சுகம் ராஜசம்ஸ்மிருதம் விஷயேந்திரிய சம்யோகாத் யத்ததக்ரே அமிர்தோபமம் பரிணாமே விஷமிவ தத் சுகம் ராஜசம்ஸ்மிருதம். விஷயேந்திரிய சம்யோகாத், இந்த விஷயத்தோட நம்ம என்ன பண்றோம்? ஆடியோ, வீடியோ, இது மாதிரி நிறைய ஃபுட்டுல இருந்து ஆரம்பிச்சு சப்த ரூப ரச கந்த ஸ்பர்ஷம்னு 5 இந்திரிய விஷயங்களோட இந்த 5 இந்திரியங்களும் ஒன்று கூடும் போது, சம்யோகம்னா ஒன்னோட ஒன்று சேரும் போது எந்த சுகமானது உண்டாகின்றதோ அந்த சுகம் யத்து தத்து அக்ரே அமிர்தோபமம். எந்த ஒரு அந்த விஷய சேவனத்தினால பாத்தீங்கன்னா ஒரு சுகம் உண்டாகுதோ அது எப்படி இருக்கும்? ஆரம்ப காலத்துல அமிர்த உபமம், அமிர்தத்துக்கு சமமாயிருக்கும். எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பர் ஜி, அருமையா இருக்குச்சு அப்படின்னு. அது மெதுவா மெதுவா என்ன பண்ணும்? பரிணாமே, மெதுவா மெதுவா விஷய சுகம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை அடிக்ஷனுக்கு கொண்டு போகும். பெரிய ப்ராப்ளம் அதுதான். சரி, நம்ம ஏதாவது விஷய போகத்தை பண்றோம் அப்படின்னா விட்டுட்டு போயிடலாமே, விடாது. விடாது கருப்பு. இது என்ன பண்ணும்? கரடி மாதிரி நம்மளை என்ன பண்ணுவோம்? பிடிச்சிக்கும். பேய் மாதிரி பிடிச்சிக்கும் நம்மளை. ஒரு வாட்டி நம்ம பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு திரும்ப வேணும், திரும்ப வேணும், திரும்ப வேணும், திரும்ப வேணும்னு மெதுவா 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 அது எனக்கு வேணும் அப்படின்னு மெதுவா மெதுவா அது உங்களை அடிமைப்படுத்துற விஷய சுகம். அடிமைப்படுத்தினதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அது இல்லாம உங்களால இருக்கவே முடியாது. அதுக்காக நான் எதை வேணாலும் தியாகம் பண்ணுவேன் அப்படின்னு பப்ளிக் என்ன பண்றாங்க? ஒரு விஷய சுகத்துக்காக பாத்தீங்க அப்படின்னா வேற எல்லா பெரிய விஷயங்களையும் தியாகம் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா நான் நார்த் இந்தியாவில் இருந்ததுனால ரிஷிகேஷ்ல இருந்தேன், இப்போ பார்த்துட்டு இருக்கேன். சாப்பாட்டுக்காக, ஃபுட்டுக்காக பாத்தீங்கன்னா ஃபுட்டோட டேஸ்ட்டுக்காக வித்யாவை தியாகம் பண்ணவங்க நிறைய சன்னியாசிகள் இருக்காங்க. நல்ல சாப்பாட்டுக்காக பாத்தீங்கன்னா நிறைய ஆசிரமங்கள்ல அடிமை மாதிரி இருக்கிறவங்க. ஏன்னா நல்ல ஃபுட்டு கிடைக்கும், நிறைய ஃபுட்டு கிடைக்கும். இதே பாத்தீங்கன்னா நாங்களாம் இருந்தோம், எங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வெறும் மிளகாவும் இதுதான் கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு தால், கன்னி மாதிரி தால். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அது போதும் எங்களுக்கு அப்படின்னு அதுல இருந்தோம். வித்யா கிடைச்சது. யாருக்கு நல்ல நல்ல சாப்பாடெல்லாம் வேணும் அப்படின்னு டெய்லி ஃபீஸ்ட் ஆசைப்பட்டானோ அவனுக்கு வித்யா போச்சு. அப்ப பாத்தீங்கன்னா நிறைய சாதுக்கள் பாத்தீங்கன்னா நாக்குல பாத்தீங்கன்னா போனவன், வாழ்க்கையை விட்டு போனவன் அவ்வளோ பேர் இருக்கான். ஏன் அப்படின்னா ஆரம்பத்துல சுகம்தான், ஆனா அது இல்லாம இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தோம். இனிப்பை நீங்க ஒரு 10 நாள் இனிப்பு சாப்பிடுங்க. டெய்லி ஃபுட்டில் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்வீட், ஜிலேபியோ இல்லை மைசூர் பாகோ இல்லை ஏதோ ஒரு ஸ்வீட்டை பாத்தீங்கன்னா பாதுஷாவோ எடுத்து டெய்லி சாப்பிட்டு பாருங்க. ஒரு 10 நாள் கழிச்சு என்ன பிரச்சனை வரும் தெரியுங்களா உங்களுக்கு? வெறும் ஃபுட்டு, அந்த ஒரு நாள் ஃபுட்டு ஸ்வீட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கே தோணாது. ஐயோ என்ன அது ஸ்வீட்டே இல்லையே அப்படி. இதுதான் ப்ராப்ளம். அப்ப பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அது சுகம் தர மாதிரி தெரிஞ்சாலும் உங்களை அடிமைப்படுத்தி துக்கத்தை கொடுக்கறதுனால பரிணாமே விஷமிவ என்னெல்லாம் பண்ணும்? இந்திரியங்களை நாசம் பண்ணும். இந்திரியங்களோட சக்தி சாமர்த்தியம் எல்லாம் நாசம் பண்ணும். நம்மளுடைய பர்சனாலிட்டியை பாத்தீங்கன்னா நாசம் பண்ணிடும். ஐயா அவரு ரொம்ப நாக்குக்கு ரொம்ப வீக்னஸ். அவர் பேரை சொல்லுவாங்க, நாக்கு பாத்தீங்கன்னா வீக்னஸ் அப்படின்னு. ஒரு சுவாமி இருந்தார், என்னோட சிஷ்யர் ஒருத்தர் இருந்தார், ராமகிருஷ்ண மடத்து சுவாமி. ராமகிருஷ்ண மடத்துல பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப சீனியர். அவர் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிச்சன் இன்சார்ஜ். ஏற்கனவே ராமகிருஷ்ண மடத்துல பாத்தீங்கன்னா 5 வேளை சாப்பாடு. நீங்க உங்க வீட்டுல எத்தனை வேலை சாப்பிட்றீங்க? நீங்க 3 வேளை சாப்பிட்றீங்களா? 3 வேளை சாப்பிட்டா போகி, 2 வேளை சாப்பிட்டீங்கன்னா யோகி. அப்ப 3 வேளை சாப்பிட்றதே அதிகம். ஆனா ராமகிருஷ்ண மடத்துல எவ்வளவு தெரியுங்களா? 5 டைம். யோசிச்சு பார்க்க முடியாது. என்னடா சாமி மடத்துல 5 டைம் ஃபுட்டு? ஆமா, 5 வேளை ஃபுட்டு.
அதுல வந்து என்ன பண்ணாரு அந்த சுவாமி, நல்ல புத்திசாலி, மாத்வ சம்பிரதாயம், கர்நாடகா சுவாமி, நல்ல புத்திசாலி. ஐயோ என்ன அறிவுன்றீங்க, சொச்சம் இருக்கு. ஆனா என்ன வீக்னஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபுட் வீக்னஸ். என்ன, நான் கிச்சன் இன்சார்ஜா போட்டா என்ன ஆகும்? ஃபுட் வீக்னஸா இருக்கிற வரை கிச்சன் இன்சார்ஜா போட்டா என்ன ஆகும்? அவ்வளவுதான், முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அங்க இருந்த சுவாமியோட, மடத்து சுவாமியோட என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு பெரிய மகாராஜ் இருந்தார். அவர் ஒரு நல்ல சாதக். அவரை பிடிச்சுக்கிட்டு மேலே ஏறாம என்ன பண்ணார், ஃபுட்டுக்காகவே வெளியில வந்துட்டார். திரும்ப மதுரை பிரான்ச்சுக்கு போனார். மதுரை பிரான்ச்சில் இருந்தார். திரும்ப அதே பிரச்சனை, ஃபுட்டுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து வந்தார். அதுக்கப்புறம் ஏன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷம் பாடம் ஃபுல்லா படிச்சார். பிரஸ்தானத்திரை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணார். நான் சொன்னேன், லாஸ்ட் பிரஸ்தானத்திரை முடிச்சோன்னே நான் சொன்னேன், சுவாமி இந்த நாக்கை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்க சாமி அப்படின்னு. என்ன பண்ணிட்டார், விட்டுட்டார். நாக்கு கண்ட்ரோல் பண்ணாம என்ன விட்டுட்டார். அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் அவர் என்ன இழந்திருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருநாதர்களோட அனுகிரகத்தை வந்து பாத்தீங்கன்னா புத்திசாலியா இருந்தும் விட்டுக்கிட்டே வந்திருக்கார். என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, இப்ப வந்து கேட்கிறார், சாமி வந்து பார்க்கலாமா, சாமி வந்து பார்க்கலாம். நான் பக்கத்துல விட மாட்டேன்ல. ஏன் விட மாட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்ஃபிட்டா இருக்கிறவங்களை வச்சு நம்ம என்ன பண்றது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, அந்த வீக்னஸ் இருந்துச்சு அப்படின்னா பெரிய பெரிய விஷயங்களையும் நீங்க தியாகம் பண்ண வேண்டியிருக்கும். இந்த நாக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமானது. ஜிதம் ரசம் ஜிதே சர்வம். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த 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 இதை வந்து பாத்தீங்கன்னா வெற்றி கொண்டீங்க அப்படின்னா இது மொத்தத்தையும் ஜெயிச்ச மாதிரி ஆயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீக்னஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீக்னஸ். ஆரம்பத்தில் நமக்கு தெரியவே தெரியாது, அமிர்த மாதிரி இருக்கும். ஆனா போக போக அது வந்து பாத்தீங்கன்னா பரிணாமே விஷமிவ, அது விஷ மாதிரி ஆகிவிடும். மோட்ச மார்க்கத்துல இருந்து உங்களை வந்து பாத்தீங்கன்னா அப்பார்ட் பண்ணி கொண்டு போயிடும், விலைக்கு கொண்டு போயிடும். தத் சுகம், அந்த சுகத்துக்கு பேர் என்ன பேரு, ராஜசம் ஸ்மிருதம், ராஜசம் என்று நினைக்கப்படுகின்றது. பாஷித்து வந்து விஷயேந்திரிய சம்யோகாத். விஷயேந்திரியனா விஷயங்களும் இந்திரியங்களும். கண்ணுக்கு ரூபம், காதுக்கு சப்தம், நாக்குக்கு டேஸ்ட், ஸ்கின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பர்ஷம், அதுக்கப்புறம் மூக்குக்கு ஸ்மெல்லு. இது மாதிரி அந்தந்த இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த விஷயங்களோடு சேரும் போது யத்து தத்து சுகம், எந்த அந்த சுகமானது இருக்கோ உண்டாகின்றதோ, ஜாயத்தே அக்ரே, ஆரம்ப காலகட்டத்துல சுகம் உண்டாகுது. பிரதமக்ஷனே, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சேவிக்கும் போது சுகம் உண்டாகுது. அமிர்தோபமம், அமிர்த உபமம், அமிர்த சமம், அமிர்தத்துக்கு சமமாயிருக்கு. ஆனா பரிணாமத்தில் அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷம் இவ, விஷம் போல. விஷம் போலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, விஷய சேவனம் மெதுவா என்ன பண்ணும், நம்மளுடைய பலத்தை வந்து பாத்தீங்கன்னா நாசம் பண்ணும், வீரியத்தை வந்து பாத்தீங்கன்னா நாசம் பண்ணும், சாமர்த்தியங்கள் எல்லாத்தையும் நாசம் பண்ணிடும், ரூபத்தை போக்கிடும், அது அப்புறம் பிரக்ஞா புத்தியை போக்கிடும், அதுக்கப்புறம் மேதா ஞாபக சக்தியை நாசம் பண்ணிடும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உற்சாகத்தை நாசம் பண்ணிடும். இது எல்லாத்தையும் ஹானி ஹேத்துத்வாத், உற்சாக ஹானி ஏத்துத்வாத், இது எல்லாத்தையும் நாசம் பண்ணக்கூடியது இந்த விஷய சுகம். அப்ப விஷய சுகத்துல ஒருத்தன் போயிட்டான், போச்சு, பலம் போயிடும், சாமர்த்தியம்ன்ற வீரியம் போயிடும், ரூபம் போயிடும், பிரக்ஞான்ற புத்தி போயிடும், மேதாசக்தி ஞாபக சக்தி போயிடும், அதுக்கப்புறம் தனம் போயிடும், தனத்துக்காக எல்லா தனமும் வந்து போகத்துல போயிடும், அதுக்கப்புறம் வந்து உற்சாகம் போயிடும், ட்ரையா டெட் பாடி மாதிரி ஒருத்தன் என்ன ஆயிடுவான். நல்லா இருந்தாருங்க, ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உயிர் இல்லாம இருக்காருங்க அப்படின்னு. ஏன், உயிர் போன மாதிரி தான், டெட் பாடி மாதிரி தான். ஏன், இந்த விஷய சேவனம் தான், விஷய சுகம் தான் அவரை அந்த மாதிரி ஆக்கிடுச்சு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் ஹானிகாரகமா இருக்கிறதுனால அதர்ம தத்து ஜனித்த, நீங்க என்ன பண்ணுவீங்க, விஷய சுகத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் எக்ஸ்ட்ரீமுக்கு வரைக்கும் போவான், எந்த பாப்பத்தை வேணாலும் பண்ண ஆரம்பிப்பான். அந்த பாப்பத்தை பண்ண 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 என்ன ஆகும், அதர்ம தஜ்ஜனித. அதர்மத்தினால நீங்க இந்த ட்ரங்கர்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன பண்றோன்னே தெரியாது, என்னென்னவோ தப்பா பண்ணுவாங்க. தப்பா பண்றதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா என்ன கஷ்டமா இருக்கும். குழந்தைங்களை வந்து சரியா பாதுகாக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தேவையானதை பண்ண மாட்டாங்க, ஒய்ஃபை வந்து பராமரிக்க மாட்டாங்க, சொசைட்டில மெதுவா பேர் கெட்டு போகும், என்ன பெரிய பெரிய பொசிஷன்ல இருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ட்ரங்கரா இருந்தாங்கன்னா மெதுவா அந்த ஹேபிட் என்ன பண்ணும், மெதுவா வந்து பாத்தீங்கன்னா லிவரை நாசம் பண்ணிடும். அப்படியே பேர் கெட்டு போய் மெதுவா ஒரே ஒரு அந்த ட்ரிங்கிங் ஹேபிட் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போய் மோசமா ஆக்கிடும். அவ்வளவுதான், சொசைட்டில நேம் போயிடும், ஃபேமிலியில யாரும் குழந்தைங்க மேல அன்பு இல்லாம போயிடும், ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா மதிக்கவே மதிக்காது, எல்லாம் போய் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில செத்தும் போயிடுவாங்க. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்றதெல்லாம் என்னது, அதர்ம காரியமா ஆயிடும்.
தஜ்ஜனித்த அதுல இருந்து என்ன உண்டாகும்? அதர்மத்தை பண்ண பண்ண விஷய சுகத்துக்காக என்ன ஆகும்? நரகாதி ஹேத்துத்வாத், நிறைய நரக்க லோகத்தை அடையிறதா வந்து பாத்தீங்கன்னா ஆகிவிடும். அதனால பரிணாமே தது உபபோக விபரிணாமந்தே, பரிணாமத்துல, பரிணாமம்னா என்ன அர்த்தம்? அதை போகம் பண்ணி அது விபரிணாமத்தை அடையும் போது அதோட முடிவுல வந்து பாத்தீங்கன்னா விஷம் இவ, விஷம் போல உங்களுக்கு பலன் என்ன கிடைக்கும்? இங்க இருக்கும் போதும் துக்கம், அது அப்புறம் இறந்த பிறகும் நரக்க முதலிய துக்கங்களை கிடைக்க வைக்குது. அதனால தத் சுகம், அந்த விஷய சேவனத்தில் இருக்கக்கூடிய சுகமானது ராஜசம் ஸ்மிருதம், ராஜச சுகம் என்று சொல்லப்படுகின்றது. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் வந்து தாமசம்னா என்ன சுவாமி? தாமச சுகம் சொல்ற, யத்ததக்ரே சானுபந்தே ச, யதக்ரே சானுபந்தே ச, யதக்ரே சானுபந்தே ச சுகம் மோகனமாத்மனஹ, சுகம் மோகனமாத்மனஹ நித்ராலஸ்ய பிரமாதோத்தம், நித்ராலஸ்ய பிரமாதோத்தம் தத்தாமசமுதாஹ்ருதம், தத்தாமசமுதாஹ்ருதம் யதக்ரே சானுபந்தே ச சுகம் மோகனமாத்மனஹ நித்ராலஸ்ய பிரமாதோத்தம் தத்தாமசமுதாஹ்ருதம். யது அக்ரே, யத் சுகம் அக்ரே, எது அக்ரேன்னு பிரிக்கணும். எந்த சுகமானது அக்ரே அப்படின்னா ஆரம்பத்தில், கூட ச ஆரம்பத்திலும், அனுபந்தே அப்படின்னா முடிவிலும். எந்த சுகமானது ஆரம்பத்திலும் முடிவிலும், மோகனம் ஆத்மனக ஆத்மாவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவேகம் இல்லாமல் மயக்க கூடியதோ, மோகத்தை உண்டு பண்ணக்கூடியதோ. யாராவது கஞ்சா அடிக்ட் ஏதாவது இருக்கான்னு வச்சுங்களேன், என்ன பண்ணும்? கஞ்சா வந்து மெதுவா ஆரம்பிக்கும் போதும் ஃபர்ஸ்ட் இதுலயே உள்ள போகும் போதே மோகத்தை தான் உண்டு பண்ணும். நீங்க நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பம் பம் போலே அப்படின்னு சாதுக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா சாது ஆகிறான் அப்படின்னா அவனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி விட்டுருவாங்க. 18 வயசுல ஒருத்தன் ஸ்டார்ட் பண்றான் அப்படின்னா ஒரு 5 வருஷத்துல இருமி 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 உள்ள போகும். நீங்க கஞ்சா அடிக்கலன்னா இருமிக்கிட்டே இருக்கணும், கஞ்சா அடிச்சே ஆகணும். மெதுவா 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 உங்களை எப்பவுமே ஒரு போதையிலேயே வச்சிருக்கோம். என்ன சொன்னாலும் இது என்னப்பா இது 4 அப்படின்வான், 2 காட்டினீங்கன்னா 4ன்னுவான், 4 காட்டினா இது வந்து பார்த்தீங்கன்னா 10ன்னுவான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே தெரியாது, ஒரு போதையிலேயே இருக்கிறது. ஆரம்பத்திலையும் அதேதான். நிறைய அடிக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரக் அடிக்ட் எல்லாமே அப்படிதான். ஆரம்பத்திலையும் மயக்கத்தை உண்டு பண்ணும், அதே மாதிரி போக போகவும் வந்து பார்த்தீங்கன்னா மயக்கத்திலேயே வச்சிருக்கோம். கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா கான்சியஸ் இல்லாம செத்தும் போவான். என்ன ஆவான்? கடைசியில ஜடமா ஆகி விடுவான். அடுத்த பிறவி கல்லா மண்ணா, இது மாதிரி சேத்தன சக்தி இல்லாம ஏதாவது ஒண்ணுல ஃப்ரீஸ் ஆகி இறக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கான்சியஸ்னஸ் இல்லாம இறந்து போறது, மோகத்திலேயே இறந்து போறது. அடுத்த பிறவி வந்து பார்த்தீங்கன்னா கல்லா மண்ணா, கோடிக்கணக்கான வருஷங்கள் புருஷார்த்தம் இல்லாம அவன் வேஸ்டா போயிடும் அவனோட ஜீவன். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலையும் ஆத்மாவை மோகம் பண்ணக்கூடியது, முடிவிலும் அனுபந்தேச்சனா முடிவிலும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை மோகமடைய வைப்பது. அது என்னது அப்படின்னா நித்ரா. ஒண்ணு நித்திரையிலிருந்து உண்டாகிறது, நித்திரையை தூங்கிக்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் ஆலசிய சோம்பலா இருக்கிறது. அதுக்கப்புறம் பிரமாதோ, கர்த்தவியங்களை வந்து நம்ம பண்ண வேண்டிய டியூட்டியை விடுறது. இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உண்டாகக்கூடியது எதுவோ, இது ஆச்சரியர் சொல்லிட்டாரு. நம்ம எல்லாம் என்ன பண்ணிக்கணும்? ட்ரக்கை கூட சேர்த்துக்கணும். ட்ரக் அடிக்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ளார சேர்த்துக்கணும். நித்திரையிலும் தூங்கிட்டே இருப்பாங்கல்ல, கஞ்சா அடிச்சுட்டு படுத்து தூங்க வேண்டியதுதான், தண்ணி அடிச்சுட்டு படுத்து தூங்க வேண்டியதுதான். அப்போ நித்திரையிலிருந்தும் ஆலசியம் சோம்பல்ல இருந்தும் கூட வந்து பாத்தீங்கன்னா பிரமாதம்னு சொல்லக்கூடிய நம்ம டியூட்டியில இருந்து மிஸ் ஆகுறதுனாலையும் அதுல இருந்து எந்த சுகம் உண்டாகுமோ, உத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரமாத உத்தம், பிரமாதத்திலிருந்து எழுந்ததாக எந்த சுகம் இருக்கோ தத்து தாமசம் உதாகிருத்தம், அந்த சுகம் தாமசம் என்று சொல்லப்படுகிறது. நாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் 4 மணிக்கு மேல எந்திரிக்கல அப்படின்னா அவனை வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பர்சனாவே நாங்க என்ன பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி கிளாஸே இல்லை,
கெடுதல் பண்ணுது. 4 மணிக்கு மேல தூங்குறான் அப்படின்னா அவன் ஆலசியம், அவனுக்கு கர்த்தவியம் இல்லை, அவன் நித்திரையில இருந்து சுகம் எடுக்கிறவன், அவன் தாமசிக்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முத்துருவான். தாமசிக்கா இருக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பிரிச்சுவல் ஒத்து வராது. அப்ப 4 மணிக்கு எந்திரிச்சு ஆகணும். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா படுக்க கூடாது. தாமசம். அது நித்திரையில இருந்து உங்களுக்கு சுகம் கிடைக்குதுன்னு அர்த்தம். அது மெதுவா என்ன பண்ணும், 6 மணி வரைக்கும் படுத்திருக்கீங்க, 7 மணி வரைக்கும் படுக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும், ஆலசியத்தை உண்டு பண்ணும், சோம்பலை கொடுக்கும். நாள் ஃபுல்லா ஒரு மாதிரி இருப்பீங்க, உற்சாகம் இல்லாம. அது மெதுவா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய கர்த்தவியங்கள், டியூட்டியில இருந்து உங்களை மிஸ் பண்ண வைக்கும். அதனால நான் சொல்லுவேன் 4 மணிக்கு மேல படுக்கவே கூடாது. இவ்வளவுதான். அதே மாதிரி மத்தியான நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கணும். எவ்வளவுனா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாரதான் ரெஸ்ட் எடுக்கணும். படுத்தோம் அப்படின்னா ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம் தூங்கி எந்திரிச்சு மேக்கப் ஆயிடும். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா படுத்தீங்க அப்படின்னா போச்சு, அவ்வளவுதான். அதுல இருந்து சுகம் கிடைக்க ஆரம்பிச்சோம். நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் என்னென்னலாம் சொல்லியிருக்கு அப்படின்னு. இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். பாஷிகர் சொல்ற எது அக்ரேச்ச, எது ஆரம்பத்திலும், அனுபந்தேச்ச முடிவிலும், அவசான உத்தர காலே, அவசானம்னா முடிவிலும், உத்தர காலம்னா ஒன்னு காரியம் ஆரம்பிக்கிறது முடிகிறது காலத்துக்கு பேர் உத்தர காலம். முடிவிலும், ஆரம்பத்திலும் முடிவிலும் சுகம், எந்த சுகமானது இருக்கிறதோ, எந்த சுகம், மோகனம். மோகனம் அர்த்தம் மோககரம், நம்மளை மயக்கக்கூடியதாக, நமக்கு தெளிவே விவேக்கமே உண்டாகாது. நான் யாரு, என்ன பண்றேன், எனக்கு என்ன டியூட்டி இருக்கு, நான் இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இது மாதிரி எந்த விவேகமும் இருக்காது. தாமசமா இருக்கிறவன்ட்ட என்ன சொன்னாலும் விபரீத கிரகணம் உண்டாகும். அவனுக்கு உன்னை புரிய வைக்க முடியாது. அப்படிப்பட்டவங்கள்ட்ட நம்ம வந்து ஏதாவது சொன்னோம் அப்படின்னா தப்பா போயிடும், தூரத்துல இருந்துக்க வேண்டியதுதான். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய மோகம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை மறைச்சி மோகத்தை உண்டு பண்ணக்கூடியது. அது என்னெல்லாம் பண்ணும், எங்கெங்கிருந்து உண்டாகும், நித்ரா, ஆலசிய, பிரமாதோத்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், நித்திரையிலிருந்தும், ஆலசியம்ன்ற சோம்பலில் இருந்தும், பிரமாதம் சொல்லக்கூடிய டியூட்டியிலிருந்து டியூட்டியை பண்ணாம இருந்தா அதுக்கு பேர் பிரமாதம். பிரமாதோவை மிருத்யுகுனே சொல்றார் சனத்குமார், சனத் சுஜாத்தியத்தில் சொல்லும்போது பிரமாதோவை மிருத்யு. பிரமாதம்னா நமக்கு டியூட்டியை விட்டோம் அப்படின்னா அது மரணத்துக்கு சமம், நம்மளை சாகடிச்சிரும் அது. அதனால அப்படிப்பட்ட அந்த பிரமாதத்தில் இருந்தும் இது ஏதேபியக, இந்த எல்லாத்திலிருந்தும் சமுத்திஷ்டதி இது, நல்லா மேலெழுந்து இருக்கக்கூடிய சுகம் எதுவோ, எல்லாத்திலிருந்தும் ஒரு சுகம் இருக்கு. நித்திரையில சுகம் இருக்கு, சோம்பலா உட்கார்ந்து இருக்கிறதுல சுகம் இருக்கு, நம்ம டியூட்டியை பண்ணாம இருந்தனா அதுல ஒரு சுகம் இருக்கு. இந்த சுகம் எல்லாம் என்னன்னா நித்ராலசிய பிரமாதோத்தம்னு பேரு. அது என்னது, தத்து தாமசம் உதாகிருதம், அது தாமசம் என்று சொல்லப்படுகின்றது அப்படின்னு ஆச்சாரியர் சொல்லிட்டார். சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதை எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்றதுக்காக ஆச்சாரியார் அடுத்த ஸ்லோகம் சொல்றார். அத இதானீம், பிறகு இப்பொழுது, பிரகரண உபசம்ஹார்த்தக ஸ்லோகோ ஆரம்பியதே. இந்த கான்டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, இந்த பிரகரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுகின்றார். உபசம்ஹாரத்வனா இந்த பிரகரணத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, முடிச்சு வைக்கிறதுக்காக இந்த 40வது ஸ்லோகத்தை ஆச்சாரியார் சொல்றார். ந ததஸ்தி பிருத்திவ்யாம் வா திவி தேவேஷு வா புனஹ, ந ததஸ்தி பிருத்திவ்யாம் வா திவி தேவேஷு வா புனஹ, சத்வம் பிரகிருதிஜைர்முக்தம், சத்வம் பிரகிருதிஜைர்முக்தம், யதேபி ஸ்யாத் த்ரிபிர்குணைஹ, யதேபி ஸ்யாத் த்ரிபிர்குணைஹ, ந ததஸ்தி பிருத்திவ்யாம் வா திவி தேவேஷு வா புனஹ, சத்வம் பிரகிருதிஜைர்முக்தம், யதேபி ஸ்யாத் த்ரிபிர்குணைஹ. பிரகிருதிஜைஹி 2வது லைன்ல இருந்து ஆரம்பிப்போம். பிரகிருதிஜைஹி, பிரகிருதியிலிருந்து உண்டான, பிரகிருதியிலிருந்து உண்டான, ஏபிகி, எது ஏபிகி, எதேபிகின்னு இருக்கு, அதை பிரிச்சோன்னா எது ஏபிகி. ஏபிகி அப்படின்னா இந்த, குணைஹி அப்படின்னா சியாத் திரிபிர் குணைஹி இருக்குன்னு அதை சேர்த்துங்க. ஏபிகி திரிபிர் குணைஹி, பிரகிருதியிலிருந்து உண்டான இந்த 3 குணங்களிலிருந்து, இந்த 3 குணங்களிலிருந்து முக்தம்,
சத்வம் பிரகிருதி ஜெயிர் முக்தம் இருக்கு, அதை வாழ்த்துங்க. விடுபட்டதாக இந்த மூன்று பிரகிருதியிலிருந்து உண்டான இந்த மூன்று குணங்களிலிருந்து விடுபட்டதாக, இந்த பிரகிருதியோட மூன்று குணங்கள் இல்லாததாக. சத்துவம் அப்படின்னா இந்த உலகத்துல எந்த ஒரு வஸ்துவ இருக்குன்னு நீங்க எதெல்லாம் சொல்றீங்களோ உண்டானதா, எது எல்லாம் இருக்கோ மூன்று குணங்களிலிருந்து விடுபட்டதாக, மூன்று குணங்கள் இல்லாததாக. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்னு ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா ந ததஸ்தி, அது மாதிரி ஒரு வஸ்து இல்லவே இல்லை. எங்க இல்ல? பிருத்திவ்யாம்பா, இந்த பிருத்திவியில் இல்லை. திவிவா, தேவலோகங்களில் இல்லை. அதே மாதிரி தேவர்களிலும் இல்லை, வானலோகத்திலும் இல்லை. திவின்றதுக்கு அர்த்தம் பிருத்திவி, இந்த பித்ருலோகங்கள் எடுத்துக்கலாம். தேவேஷு அப்படின்னும் போது சொர்க்கத்துக்கு மேல இருக்கிற லோகங்கள் எடுத்துக்கலாம். அப்ப மேல இருக்கக்கூடிய பரலோகங்களிலும் இல்லை, இந்த பிருத்திவியிலும் இல்லை, இந்த இதுக்கு கீழே இருக்கிற லோகங்களிலும் இல்லை. 7 லோகங்களிலும் மூன்று குணங்களுக்கு அந்நியமா, மூன்று குணங்களிலிருந்து விடுபட்டதாக ஒரு வஸ்து வந்து பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? சர்வம், இது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்லோகம் படிச்சுக்கோம்ல, ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல இருந்து ஒண்ணு பார்த்திருக்கோம். மாயாம் து பிரகிருதிம் வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம் தஸ்ய அவயவைஹி சர்வம் வியாப்தமிதம் ஜகத் அப்படின்னு ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் மந்திரம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயாவை பிரகிருதி என்று அறிந்து கொள்வீர்களாக. மாயாக்கு இன்னொரு பேர் என்னது? பிரகிருதி. மாயாவி யாரு அப்படின்னா மகேஸ்வரனை, மாயையை உடைய மாயாவி என்று அறிந்து கொள்வீர்களாக. அந்த மாயையோட அவயவங்கள் எது அப்படின்னா சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற மூன்று குணங்கள். இந்த மூன்று குணங்களால வியாப்தம் இதம் சர்வம் ஜெகத், இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எம்எம்லயும் ஒவ்வொரு ஆட்டமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அணுவும் வந்து பாத்தீங்கன்னா வியாபிக்கப்பட்டதா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, மூன்று குணங்கள் இல்லாததாக, அதிலிருந்து விடுபட்டதாக இந்த 7 லோகங்கள்ல மொத்த கிரியேஷன்லயும் ஒரு வஸ்துவும் வந்து பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப எல்லாம் என்னது? திரிகுணாத்மிகா மாயா. மொத்த ஜெகத்தும் மாயாமயம் இதம் ஜெகத். மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா மாயாமயம் அப்படின்னு எடுத்துக்கணும். பாஷ்யத்துக்கு வந்துரு. ந தது அஸ்தி, அது மாதிரி ஒரு பொருள் இல்லை. தத்து ந அஸ்தி, அது மாதிரி ஒரு வஸ்து இல்லவே இல்லைங்க. என்னது? பிருத்திவ்யாம்பா, பிருத்திவியில் இல்லை, இந்த பூமியில் இல்லை. மனுஷ்யாதி, இந்த மனுஷ்யாதினா இந்த மனிதர்கள் வாசம் பண்ற இந்த பூலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா இல்லை. மனுஷ்யாதி சத்துவம், மனிதர்கள் முதல் கொண்டு சத்துவம்ன்றதுக்கு அர்த்தம் பிராணிஜாத்தம். இந்த உலகத்துல என்னெல்லாம் பிராணிகள் இருக்கோ அதுவும் கூடவே அந்நியத்துவா, பிராணிகளுக்கு அந்நியமா அசையாதவைகள் நிறைய இருக்கா. பிராணிகள்னா பீயிங்ஸா இருக்கிறது, லிவிங் பீயிங்ஸ். அதுக்கு அந்நியமா இருக்கிறது ஜடமா இருக்கே, மண்ணு கல்லு மரம் செடி கொடிலாம் நிறைய இருக்கு. அசையாதவைகள்லாம் மலையில இருந்து ஆரம்பிச்சு சமுத்திரத்திலிருந்து எதையெல்லாம் அந்நியத்துவா அப்பிராணி ஜாத்தம், பிராணிக்கிற காரியம் பண்ணாத ஜடமா இருக்கிற வஸ்துக்கள் எதெல்லாம் இருக்கோ. அப்ப மனுஷனா இருக்கட்டும், இல்ல மற்ற பிராணிகளா இருக்கட்டும், அல்லது பிராணன கிரியா பண்ணாம சுவாசித்தல் பண்ணாம ஜடமா இருக்கிறதா இருக்கட்டும், கூடவே திவின்னு அர்த்தம் தேவேஷுவா, தேவேஷு அப்படின்னா தேவதைகள்லையோ வா புனக சத்துவம், எதெல்லாம் இருக்கோ தேவலோகங்கள்ல எதெல்லாம் இருக்கோ, தேவதைகளா எதெல்லாம் இருக்கோ எல்லாத்திலையும் பிரகிருதி ஜெய்ஹி, பிரகிருதிதோ ஜாத்தைஹி, பிரகிருதி ஜெயினா பிரகிருதியிலிருந்து உண்டான எனது ஏபிகி திரிபிகி குணைஹி, இந்த மூன்று குணங்களிலிருந்து, பிரகிருதியோட மூன்று குணங்களிலிருந்து சத்வாதிபிகி முக்தம், சத்வ ரஜஸ் தமஸ்ன்னு சொல்லக்கூடிய மூன்று குணங்களிலிருந்து விடுபட்டதாக, லிபரேஷன் ஆனதாக வந்து பாத்தீங்கன்னா பரித்தியக்தம், விடுபட்டதா, தியாகம் செய்ததா, எத்து சியாத், ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டா பவேத் நேத்ததஸ்தி, அது மாதிரி ஒரு வஸ்து ஏதாவது இருக்கா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா ஒண்ணுமில்ல சாமி. நேத்ததஸ்தி பூர்வேன சம்பந்தக, அது மாதிரி ஒரு வஸ்து இல்லவே இல்லைன்னு முதல் லைன்ல இருக்க நேத்ததஸ்தி எடுத்து ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மாதிரி ஒரு வஸ்து இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. சர்வம் என்ன அப்படின்னா குணத்திரயம் தான்.
மாயையோட 3 குணங்கள் தான் நம்ம பார்க்கிற எல்லாம். ஒரே ஒரு ஆள் யாரு அப்படின்னா விடுபட்டவன் ஆத்மா மட்டும் நிர்குணம். நான் அந்த கான்சியஸ்னஸை தவிர்த்துட்டு மீதி இருக்கிற 23 தத்துவங்கள், புத்தியில இருந்து ஆரம்பிச்சு 23 தத்துவங்களும் இந்த 24வது தத்துவமா இருக்கக்கூடிய மாயையோடது தான், பிரகிருதியோடது தான். அப்ப பிரகிருதின்றது காரணம், அதுக்கு காரியமா இருக்கிற 23 தத்துவங்கள் தான் புத்தியில இருந்து ஆரம்பிச்சு பஞ்சபூதங்கள் வரைக்கும் மொத்த கிரியேஷனும். இதுக்கு அந்நியமா வேற ஒண்ணுமே இல்லை. ஒன்னு க்ஷேத்திரம், ஒன்னு க்ஷேத்திரஜன். இந்த மொத்த ஜெகத்தும் க்ஷேத்திரம், இந்த தேகத்துல இருந்து ஆரம்பிச்சு இதுக்கு அந்நியமா ஒருத்தன் தான் நிர்குணமா இருக்கிற க்ஷேத்திரஜன் பரமாத்மா. இவனதான் சொன்னவன். இதோட இந்த பிரகரணம் கம்ப்ளீட் ஆகுது. 40வது சூத்திரம். நாளைக்கு நம்ம 41ல இருந்து பார்க்கணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. நமஸ்காரம் ஜி, நமஸ்காரம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம். நமஸ்காரம் நமஸ்காரம்.